ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமலவும் வாழ்வு. வரதம் விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம். ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத பேரருளால பரபிரம்மனே நமஹ. திருக்கச்சி அத்திகிரி என்கிற திவதேசம் தேவப்பெருமாளுடையதான ஸ்தலபுராணத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிற இந்த உத்தமமான வேளையிலே பிரம்மாவினுடைய யாகம்பம் பிராரம்பமாகி நல்லபடியா நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். சுவாமி தேசிகன் எதை அறிய வேண்டுமோ அதை மாத்திரம் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர். ஒரு ஸ்தல புராணம் அல்லது ஒரு புராணம் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லும். என்ன விஷயம் நடக்கிறதோ அதை நேர்ல பார்த்தா மாதிரி, லைவா ஒரு வீடியோ எடுத்த மாதிரி என்னென்ன நடந்ததோ அது அத்தனையும் சொல்லக்கூடியது புராணம். ஆனால் எத்தனையோ புராணங்கள் உண்டோ, அதிலே பல லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் உண்டோ, அது எல்லாத்தையும் எல்லாராலையும் வாசித்து கிரகித்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு, இது எல்லாத்தையும் விட ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா அதுல எது பிரதானம் அப்படின்னு கிரகிக்கிறது. இப்ப மகாபாரதம் இருக்கு, லட்சம் ஸ்லோகங்களுக்கு மேல இருக்கு, அதுல எது பிரதானம் அப்படின்னு கேட்டா நிறைய பேரால சொல்ல முடியாது. மகாபாரதம் முழுக்க நான் பலமுறை கேட்டிருக்கேன், வாசிச்சிருக்கேன் அப்படின்னுவா. மகாபாரதத்தினுடைய சாரம் என்ன சுருக்கமா சொல்லு அப்படின்னா, பாண்டவர்கள் கௌரவர்கள் இவா 5 பேர், இது அவா 100 பேர், அது இவாளுக்கு அவாளுக்கு சண்டை அப்படின்னு இந்த கதைகள் எல்லாம் சொல்லிட்டு வருவாளே தவிர, மகாபாரதத்தினுடைய சாரமானது விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை, யக்ஷ பிரஸ்னம், நிறைய தர்மசாஸ்திர விஷயங்கள் அதிலே உண்டு. அனுசாசன பர்வம் என்று சொல்லப்படுகிறதான தர்மசாஸ்திர விஷயங்கள் நிறைய உண்டு. அப்படின்றதெல்லாம் உண்மையாலே கிரகிச்சுட்டு இருந்தானா அவன் நிஜமாவே மகாபாரதத்தை யதாவத்தா உள்ளது உள்ளபடி அறிந்தவனாக ஆகிறான். அப்படி இல்லை, அதுல என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தா அவளுக்குள்ள இதெல்லாம் நடந்தது அப்படின்னு எல்லாம் மாத்திரம் தெரிஞ்சுட்டு சாரமான விஷயங்களை கத்துக்காம விட்டுட்டா இந்த புராணங்களை இதிகாசங்களை கேட்ட பலனானது ஏற்படுவதில்லை. புராணங்களும் இதிகாசங்களும் உபபிரம்மணங்கள்னு பேரு. உபபிரம்மணங்கள் அப்படின்னா பிரம்மம்னு சொல்லக்கூடிய வேதம் இருக்கிறதே, அந்த வேதத்தினுடைய சாரத்தை அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டுதான் நாம் எல்லாம் எம்பெருமானை உபாசிக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் முடிவதில்லையானபடியினாலே எல்லோருக்கும் அந்த ஞானமானது அமைந்து விடுகிறதில்லை என்கிறபடியினாலே அந்த விஷயத்தை ஒரு கதையாக சொல்லி மனசை தொடலாம் என்பதற்காக ஏற்பட்டவையே இதிகாச புராணங்கள். அப்படி கதாபாத்திரங்கள் கதைகளை எல்லாம் சொல்லி நிஜமா நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி ரசமா வர்ணித்து மனசை அப்படி தொட்டு அதன் மூலமா உபதேசம் பண்ணி நல்ல கதிக்கு அனுப்புவதுன்றது அதனுடைய அமைப்பின் நோக்கம். நாம சாமர்த்தியமா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கேட்டுட்டு சக்கையானதை மாத்திரம் பிடிச்சுட்டு சாரமானதை விடக்கூடிய கும்பல் நாமெல்லாம். ஆகையினாலே நமக்கு அது பலன் தராமல் போனது. சுவாமி தேசிகன் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, தேவப்பெருமாள் விஷயமான ஸ்தல புராணத்தை அப்படியே முழுக்க சொல்லல சுவாமி. அங்க இருக்கிறது அப்படியே சொல்றதுக்கு அப்புறம் சுவாமி எதுக்காக? ஆகையினாலே அதிலே அறிய வேண்டும் பிரதானமான விஷயம், பெருமாளை அடைவதற்கு எது தடையாக இருக்கிறது? அகங்கார மமகாரங்கள், இந்த ஆத்மா என்னுடையது என்கிற ஆத்மாபகார கலவு. அதனால முதல்ல அதை அழிச்சுடு அப்படின்னு பிரம்மா என்கிற கேரக்டர் மூலம் நமக்கெல்லாம் தெரியப்படுத்தினர். தர்மம் பண்றதுக்கு சகாயம் பண்ணக்கூடியவள் தான் தர்மசாரிணின்னு சொல்லக்கூடிய பத்னி. அப்படி இல்லாம ஏதோ ஒரு மண்டகர்வத்தினாலே ஏதோ ஒரு கோபத்தினாலே கண்மூடித்தனமா எம்பெருமானை ஆராதிப்பதாகிற யாகத்தையும் தடங்கல் பண்ணுவேன்னு ஒரு பெண் இருந்தால் அவள் நல்ல மனைவிக்கு அழகல்ல என்று அவளுடையதான அகங்காரத்தை அடக்கினான் எம்பெருமான். அப்படி யார் எதை பண்ணக்கூடாது, அப்படி பண்ணினால் என்னவாகும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற தர்மத்தை சிக்ஷிக்கிறார் சுவாமி சரஸ்வதி என்ற கேரக்டர் மூலமா. யாகமானது எப்படி நடைபெற வேண்டும் என்று வர்ணிக்கிறார்.
அந்த யாகத்திலே எம்பெருமானானவன் எப்படி ஆராதிக்கப்பட்டான் அப்படின்னு பகவான ஆராதனம் பண்ணக்கூடிய விதத்தை வர்ணிக்கிறார். எல்லாத்தை விட சாரமா எம்பெருமான் அந்த யாகத்திலே எப்படி ஆவிர்வவித்தான், எப்படி அவதரித்தான், எப்படி சேவை சாதித்தான் என்று எம்பெருமானுடையதான அவதாரத்தை வர்ணிக்கிறார். எப்படியானால் ஒரு ஸ்தம்பத்திலிருந்து நிருசிம்மன் தோன்றினானோ, எப்படியானால் ராமகிருஷ்ணாதிகள் எல்லாம் கௌசல்யா தேவகியினுடைய கர்ப்பத்திலே இருந்து தோன்றினார்களோ, அந்த மாதிரி இந்த உத்தரவேதின்னு சொல்லக்கூடிய யாக அக்னி சமயத்திலே இருந்து எம்பெருமான் வரதன் எப்படி ஆவிர்வவித்தான்னு பெருமாளுடையதான அவதார கட்டத்தை வர்ணிக்கிறார். அப்படி அவதாரம் பண்ணின எம்பெருமானை பார்த்து பிரம்மா, நாரதர், ரிஷிகள், தேவர்கள் இவாள்லாம் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணினா அப்படின்னு அவளுடையதான ஸ்தோத்திரத்தை தன்னுடைய பாசுரமாகவும் தன்னுடைய ஸ்லோகமாகவும் சுவாமி தேசிகன் அமைக்கிறார். எம்பெருமானை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், அந்த ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானை எப்படி புகழ வேணும், அவனுடைய சிறப்புகளை பெருமைகளை எல்லாம் எப்படி கோர்த்து சொல்ல வேணும் என்பதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு அனுசந்தானம் பண்றதுக்கு பாசுரமாச்சு, ஸ்லோகமாச்சு. அப்படி எழுந்தருளின எம்பெருமானை யாகம் பண்ணி எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிரம்மாவானவன் எப்படியெல்லாம் ஆராதனம் பண்ணினான் அப்படின்னு பகவான ஆராதனம் பண்ணக்கூடிய கிரமத்தை வர்ணிக்கிறார். வழக்கமா என்ன பண்ணுவா லோகத்திலே, ஏதோ ஒரு காரியம் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டா அந்த காரியம் ஆயிடுத்துன்னா பெருமாளை மறந்து போயிடுவா, வந்த பலனை அனுபவிச்சுண்டு சந்தோஷப்பட்டு பெருமாளை மறந்து போயிடுவா. நாளைக்கு இன்னொரு கஷ்டம்னு வரப்போதுதான் பெருமாள் ஞாபகத்துக்கு வருவார். அப்படி இல்லாமல் அது கஷ்டமோ துக்கமோ சந்தோஷமோ ஆனந்தமோ எந்த விதமான ஒரு சூழலிலும் எம்பெருமானை மறந்துவிடக் கூடாது. பகவானுடைய சம்பந்தமானது நித்தியமாக சத்தியமாக அழியாமல் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை காட்டும் முகமாக யாகத்திலேருந்து பெருமாள் வந்துட்டார், சேவை சாதிச்சுட்டார், காரியம் ஆயிடுத்து, நான் பெருமாளை நேர சேவிச்சுட்டேன்னு பிரம்மா புறப்பட்டு சத்தியலோகம் போயிடல. அங்கே இருந்து பல காலம் பெருமாளை ஆராதனை பண்ணிட்டு வர்றார். அந்த ஆராதனமானது எப்படி இருக்க வேணும், யாகத்தை உருகி உருகி பண்ணார் பிரம்மா, அத்தனை ஆசையா பண்ணார். ஏன்னா பெருமாள் வரணும், காரியம் ஆகணும். அதான் வந்துட்டாரே, அதுவும் அர்ச்சாவதாரமா வந்துட்டார். தரணியில் மண்ணின்னு சுவாமி தேசிகன் சொன்னதுனால சாஸ்வதமா இங்க இருக்க போறேன்னு வந்துட்டார். இதுக்கு மேல எங்க போயிட போறார் பெருமாள்? ஃபார்மாலிட்டிக்கு ஒரு மணி அடிச்சு பெருமாளுக்கு ஒரு தத்தியான நைவேத்தியம் பண்ணா போறோம் அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருந்துடல பிரம்மா. யாகத்துக்கு முன்னாலே பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் தன் காரியம் ஆவதற்கு முன்னாலே பெருமாளை எத்தனை ஆசையாக ஆராதித்தானோ அதிலே ஒரு இம்மி அளவு கூட குறையாமல் அதே பக்தியோட அதே ஆசையோட அதே ஸ்ரத்தையோட காரியம் ஆன பிறகும் எம்பெருமானை ஆராதித்தான். ஆக உனக்கு தேவையான காலத்திலே மட்டும் எம்பெருமானிடத்திலே போய் பக்தியை கொட்டாதே, எப்போதும் எம்பெருமானுடைய சம்பந்தம் வேண்டும் என்று நமக்கெல்லாம் சிக்ஷிக்கக்கூடிய ஆச்சாரியனாக சுவாமி தேசிகன் இங்கே பரிமளிக்கிறார். அதன் பிறகு பிரம்மா பல காலம் ஆராதித்து விட்டு எல்லாருக்கும் காரியம் இருக்கும் இல்லையோ, ஆத்துல திருவாராதனம் பண்றோம், 24 மணி நேரம் பண்ண முடியுறதா? கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறோம், 24 மணி நேரம் சேவிக்க முடியுறதா? அவாவாளுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அவாவாளுக்குன்னு ஒரு தேக யாத்திரை, வயத்தை ஒப்புறத்துக்கு ஓடுறோம், அந்த காரியங்களை எல்லாம் பண்ணணும். அதையெல்லாம் விட்டுட்டு பெருமாளையே சேவிச்சுண்டுருன்னு பெருமாளும் சொல்லல. அந்த கர்மாக்களை எல்லாம் பண்ணி ஆகணும், அவாவாளுடையதான காரியத்தை பார்க்கணும். அந்த மாதிரி பிரம்மாவுக்குன்னு பெருமாள் ஒரு காரியம் கொடுத்திருக்கார், அந்த காரியத்தை பண்ணணும், அது அவனுடைய இடத்துல இருந்து பண்ணணும். அதுக்காக பெருமாள் திருவடியில சேவிச்சு பெருமாளிடத்துல ஒரு நியமனத்தை வாங்கிட்டு பிரம்மா தன்னுடைய லோகமான சத்தியலோகத்துக்கு புறப்பட போறார். அப்படி புறப்பட்டு போறச்ச வந்தோம், யாகம் பண்ணினோம், பெருமாள் வந்தார். பெருமாளை பல காலம் ஆச்சரியமா பக்தியோடு கூட ஆனந்தமா ஆராதனை பண்ணினோம், நம்மளுடைய காரியம் ஆயிடுத்து, இனிமேல் இருக்கிறவா பாத்துக்கிறான்னு புறப்பட்டு போயிடல பிரம்மா. எப்படி எம்பெருமானை ஆராதிக்க வேண்டும் என்று காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நியமனம் பண்ணிவிட்டு போனான். இப்படியெல்லாம் பெருமாள் ஆராதிங்கோ, இப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணுங்கோ, இதையெல்லாம் தலிகை பண்ணி அம்சம் பண்ணுங்கோ, பெருமாள் அப்படி பாத்துக்கோங்க, குழந்தையாட்டமா பாத்துக்கோங்க, இளவரசன் ஆட்டமா பாத்துக்கோங்க, ஆத்துக்கு வந்த விருந்தாளி ஆட்டமா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் பெருமாளை விட்டு பிரியறதுக்கு மனசில்லாத ஆனா பிரிந்தாக வேண்டும் என்கிற நிலைமையிலே பிரம்மாவானவன் எம்பெருமானை உபசரிக்க வேண்டியதான அந்த பக்தியை அந்த முறையை உபதேசமும் பண்ணிவிட்டு போனான். இதெல்லாம் பார்த்தா என்னமோ பிரம்மா பண்ண மாதிரி தெரியல, சுவாமி தேசிகனே நமக்கு பண்றாப்புல தெரியுது இல்லையா? அப்படி ஆச்சரியமான முறைமைகளை எல்லாம் உபதேசம் பண்ணி சர்வ சாஸ்திரங்களாலும் வேத வேதாந்தங்களாலும் ஆராதிக்கப்படுபவன் அனுபவிக்கப்படுபவன் அந்த தேவ பெருமாளே, அந்த பெருந்தேவி மணாலனே என்பதையெல்லாம் பலவாறாக புகழ்ந்து இந்த காஞ்சிபுர கஷேத்திரத்துக்கு சமமான கஷேத்திரம் இந்த உலகத்தில் இல்லை, இங்கே வசிக்கக்கூடியவர்களான
வேத பாராயணக்காரர்களான சுவாமிகள், திவ்ய பிரபந்த பாராயணக்காரர்களான சுவாமிகள், இவெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு வேதத்தையும் பிரபந்தத்தையும் சொல்லிக் கொண்டு நன்னா இருக்கணும் அப்படின்னு மங்களாசாசனம் எல்லாம் பண்ணிட்டு, இந்த எம்பெருமானுடையதான அனுபவம் கிடைக்கிற போது வைகுண்டமும் பெரிதல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த எம்பெருமானிடத்திலே ஒரு விசுவாசமும் பக்தியும் வெளிப்பட்டு ஒரு முழுமையான காவியமாக இருக்கக்கூடியது இந்த அஷ்டகிரி மகாத்மியம்னு சொல்லக்கூடியதான ரகசியம். ஏற்கனவே அடியேன் சொன்ன ஆரம்பத்துல இது ரகசியம்னு வச்சுண்டா ரகசியம். ஏன்னா ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு மட்டுமே சொல்ல வேண்டியதான நிறைய விஷயங்களை சொல்லுகிறது. அதனாலே இது ரகசியம். இதற்கு பெயரே அஷ்டகிரி மகாத்மிய ரகசியம் என்று பெயர். இப்படி ஆச்சரியமா ஸ்ரீமத் ராமாயணம் போலே ஒரு நீண்ட காவியமாக ரூபகம் பண்ணப்பட்டிருக்கிறபடியினாலே இது ஒரு காவியம். இதிலே இருக்கக்கூடிய முத்தான மணியான பாசுரங்களை தொகுத்திருக்கிறபடியினாலே மெய்விரத மான்மியம் என்கிற ஒரு பிரபந்தம். இப்படி இதுல ஆச்சரியமா ஆழங்கால் பட்டு அனுபவிப்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. ஆகையினால சுவாமி தேசிகன் எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவார். சுவாமி இந்த 29 பாசுரத்துல எது முக்கியமானது எது சாரம் இல்லாததுன்னு பிரிக்கலாமா அப்படின்னா பேனா பேப்பர் எடுத்துட்டு எழுத ஆரம்பிக்கலாம். இது சாரம் இது சாரம் இது சாரம் எழுதிண்டே வந்தா 29 பாசுரமும் சாரம் தான். ஒன்னுத்தையும் அசாரம் அல்பசாரம் சாரம் குறைஞ்சது அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. ஆகையினால அப்பேற்பட்ட ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய புராணத்தை அந்த புராணம் சொன்ன விஷயங்களையும் ஏற்பட்ட அனுபவத்தோடு கூட சுவாமி ஆழ்வாரை போலே இந்த 29 பாசுரங்களையும் அருளி செய்தார். அது சுவாமியினுடையதான விசேஷம். நாம ஸ்தல புராணத்தையும் அங்கங்க முடிஞ்ச போது கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரபடினாலே சில விஷயங்கள் சுவாமி சொல்லாததெல்லாம் இங்க சொல்லலாம். அதாவது அப்படி என்ன சுவாமி சொல்லாத விஷயத்த நாம சொல்லிட போறோம் அப்படின்னா அது அப்படி இல்ல. சுவாமி எது முக்கியமோ அதுல மட்டுமே நோக்கமுடையவர். நாம சில உபதம்சங்கள், அதாவது அதுக்கு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு அனுபவம் தான், வேற ஒண்ணும் இல்லை. உதாரணமாக காஞ்சியிலே தேவப்பெருமாளுக்கு என்னென்ன தீர்த்தங்கள் அப்படின்னு ஆரம்பத்துல முதல் உபன்யாசத்துல பார்த்தோம். அதுல அனந்த சரசு, குஷ தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பத்ம தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் பல தீர்த்தங்கள் பார்த்தோம். அதுல வேகவதி நதின்னு சொல்லக்கூடியதும் ஒரு தீர்த்தம் அப்படின்னு அந்த தீர்த்தத்தினுடைய பெருமையா இதை புரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா, வசிஷ்டர் போய் சரஸ்வதியை பிரார்த்திச்சார், சரஸ்வதி வரல, பிரம்மா சாவித்திரியை கொண்டு யாகம் பண்ண தொடங்கினார், கோவத்துல அழிச்சா அப்படின்ற முக்கியமான விஷயத்த சுவாமி தேசிகன் சொல்லிவிட்டார். அதுல நடந்த முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ரசகனமான விஷயம் என்னன்னா, வசிஷ்டர் போய் பிரார்த்திச்சார். சரஸ்வதி என்ன பண்ணினா, நீ சின்ன பையன், எங்க 2 பேருக்கு நடந்த சண்டையெல்லாம் உனக்கு தெரியாதுராகண்ணா, எதனால நான் கோச்சுண்டு வந்தேன்னு சொல்றேன் கேளுன்னு பிரம்மலோகத்துல நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். நான் வரமாட்டேன்னு தீர்த்து சொல்லிட்டா. கடைசியில ஒரு வார்த்தை சொன்னான், அப்படி அந்த யாகம் அவசியம் முக்கியம் பண்ணி ஆகணும் அப்படின்னா, அதுவும் நான் இருந்து அந்த யாகத்தை பண்ணணும் அப்படின்னா, உண்மையாவே உங்க அப்பா என்னை வச்சுட்டு யாகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா நான் இருக்கிற இடத்துக்கு யாகம் பண்ண சொல்லு. உங்க அப்பாவை அப்படியே அந்த செட்டப் எல்லாம் எடுத்துட்டு சரஸ்வதி நதிக்கரைக்கு வர சொல்லு, வடக்க வர சொல்லு. நான் தபஸ் பண்ற இந்த இடத்துல வர சொல்லு, அப்பதான் எனக்கு பெருமை. பிரம்மாவானவர் சரஸ்வதி இருக்கிற இடம் தேடி போய் யாகம் பண்ணார் அப்படின்னு உலகத்துல இருக்கிறவெல்லாம் என்ன பெருமையா சொல்லுவா. நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் அது ஒரு மருந்தாக அமையும், பிரம்மாவை இங்க வர சொல்லு போ அப்படின்னாரு. அந்த சமயத்திலே வசிஷ்டர் என்ன பண்றார், அம்மா அது அப்படி இல்ல, பிரம்மா இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு காஞ்சிபுரத்துல போய் யாகம் பண்றதுக்கு காரணம் இல்லாம இல்ல, காரணம் உண்டு அப்படின்னு சொல்லி சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையை வசிஷ்டர் சரஸ்வதிக்கு உபதேசம் பண்றார், விளக்கறர். பிரம்மா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணினா பெருமாள் வந்துடுவார் அப்படின்னா எங்க வேணாலும் பண்ணலாம், நானே கூட அம்மா இருக்கிற இடத்துக்கு வாப்பா, யாரான ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லி அப்பாவை சமாதானம் பண்ணி அழிச்சுட்டு வந்துடுவேன். ஆனா அது அப்படி இல்ல, பெருமாளை சேவிக்கணும்னா 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு யாகத்துக்கே நீ வரமாட்டேன்ற, 1000 அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்றது சாதகமா? ஆகையினால எங்க பண்ணினா சுலபமா காரியம் ஆகும் அப்படின்னா சத்தியவிரத கஷேத்திரத்துல பண்ணா காரியம் ரொம்ப ஆச்சரியமா ஆகும் அப்படின்னு அசரீரி சொல்லிட்டு சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் சொல்றது அப்படின்னு அந்த கஷேத்திரத்தினுடைய மகிமை சொல்றார். எம்பெருமான் எழுந்தருடைய இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு சாஸ்திர விகிதம், அவசியம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆழ்வார் தெரிவிக்கிறார், அரங்கம் என்று அழைப்பராகில், ரங்கான்னு கூட சொல்ல வேண்டாம், ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே போறோம். ஸ்ரீரங்கம் என்கிற கஷேத்திரத்தினுடைய பெயரை சொன்னாலே பாவங்கள் எல்லாம் போறது, நரகம் எல்லாம் சொர்க்கமா மாறிடுறது.
ஸ்ரீரங்கம்னு எம்பெருமானுடைய திவ்யதேசத்தினுடைய பேரை சொல்லாம சாப்பிடுறவன் பாவத்தை சாப்பிடுறான் அப்படின்றார். அப்படின்னா எம்பெருமானுடையதான திவ்யதேசத்தினுடைய பெருமை அவ்வளவு. அது ஸ்ரீரங்கமோ திருமலையோ காஞ்சிபுரமோ திருவள்ளூரோ எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அதனால அந்த சத்தியவரத கஷேத்திரத்தினுடைய அனுசந்தானம் அதனுடைய பெருமையும் நமக்கு முக்கியம். வசிஷ்டர் சொல்றார், சத்தியவரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடியது அங்க பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கெல்லாம் விசேஷமான தானம், ஹோமம், ஜபம், தபம் இதுக்கெல்லாம் விரைவிலே பலன் தரக்கூடியது, இமீடியட் எஃபெக்ட் கிடைக்கும். அங்க பண்ணக்கூடிய புண்ணிய காரியங்கள், தர்ம காரியங்கள் எல்லாம் 1க்கு 1000 பலன் கிடைக்கும். இப்ப புரியுறதா? 1000 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சொன்னார். இங்க வந்து 1 பண்ணா எப்படி 1000க்கு சமானமாகும் புரியுறதா? அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமை. ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா 1000 கல்யாணம் பண்ணதுக்கு சமம். ஒருத்தருக்கு சாதம் போட்டா 1000 பேருக்கு சாதம் போட்டதுக்கு சமம். ஒருத்தருக்கு வஸ்திரம் கொடுத்தா 1000 வஸ்திரதானம் பண்ண சமம். அந்த மாதிரி ஒரு அஸ்வமேதம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கலி அந்த க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தினால 1000 அஸ்வமேத யாகம் பண்ணினதுக்கு சமானமா போறது. அதனால அங்க போய் பண்றார். அதனால இந்த இடத்தை மாத்திக்க முடியாது. அப்படி அந்த இடத்துல எங்க சத்தியவரத கஷேத்திரத்திலே நல்ல கர்மங்களை செய்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு எம்பெருமானுடைய திருவடிகளை சென்று அடைகிறார்கள். மோட்சத்துக்கு போய் என்ன பண்றா? எம்பெருமான் தாயாருடைய திருவடிகள்ல கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியம் அவளுக்கு கிடைக்கிறது. நிரந்தரமான மோட்ச அனுபவம் கிடைக்கிறது அவளுக்கு. அந்த சத்தியவரத கஷேத்திரத்துல இருக்கக்கூடியதான அனந்த சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணி இருக்கிறதே, பரம பவித்திரமான புஷ்கரணி. அந்த புஷ்கரணி எப்பொழுதும் எம்பெருமானதன் உள்ளே வியாபித்திருக்கிறான். பெருமாளுடைய சம்பந்தம் பெற்ற தீர்த்தம் அது. அந்த தீர்த்தத்துல போய் யாரெல்லாம் தீர்த்தமாடி அந்த எம்பெருமானை சேவிக்கிறாளோ, தங்களால முடிந்த உபகாரங்களை கொண்டு அந்த எம்பெருமானை ஆராதனம் பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு எம்பெருமான் எல்லா பாவங்களையும் நீக்கி அவர்களுடைய மனோரதங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி வைத்து அவ என்ன கேட்கிறாளோ அதை இல்லைன்னு சொல்லாம உடனே தரக்கூடியவ கல்பக விருட்சமாக எம்பெருமான் இருக்கிறான் இங்கே. அதனாலதான் நானே பெருமாளை சேவிச்சுடுவேன் அகங்காரத்தோட எத்தனையோ முறை முயற்சி பண்ணி தோத்து போன பிரம்மாவே இப்ப அங்க போய் காத்துட்டு இருக்கார். இதுக்கு மேல விஷ பரீட்சை எல்லாம் வேண்டாம், நீங்க வரணும் தாயே அப்படின்னு வசிஷ்டர் பிரார்த்தித்தார். இதுல நமக்கு சாரமான விஷயம் என்னன்னா, காஞ்சிபுர கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தினுடைய மகிமை வர்ணிக்கப்பட்டது. அது முக்கியம். வசிஷ்டர் இங்க வந்து இந்த மாதிரி சமாச்சாரம் சொன்னார். சொன்ன உடனே பிரம்மா என்ன பண்ணார்? அங்க இருக்கிற வாத்தியார்கள் எல்லாம் பார்த்தார். சுவாமி, நீங்க எல்லாம் பெரிய ரிஷிகள், உங்களுக்கெல்லாம் யாகம் எப்படி பண்றதுன்னு நன்னா தெரியும், தர்மசாஸ்திரங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சவா நீங்கெல்லாம், ஆமடியா இல்லாம அக்னிகாரியம் பண்றதுக்கு இல்ல, போய் அழிச்சுண்டுவான்னு நீங்க சொன்னீங்க, பையன் போனா வரமாட்டேன்னுட்டா, இப்ப என்ன பண்றதுன்னு நீங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு கேட்டான். ரிஷிகள் எல்லாம் பார்த்தா, ஆமடையான்றவ யார் தெரியுமா? சகதர்மச்சரி தவ அப்படின்னு அவளுடைய இலக்கணம் சொல்லப்படுகிறது. இந்த புருஷன் பண்ணக்கூடிய தர்ம காரியங்கள்ல சரிசமானமா அவனுக்கு தோல் கொடுத்து அவன் பக்கத்திலே இருந்து பண்ணுபவள் அப்படின்னு அர்த்தம். அதனால தர்மத்துக்கு துணை போறவதான் நல்ல மனைவி. ஒரு தர்மத்தை நடக்க விடாம பண்றவோ, தர்மத்துக்கு துணை இல்லாமல் எதிர்ப்பவள், ஒரு தர்ம காரியம் நடக்கிற போது அதை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவள், அவள் நல்ல மனைவிக்கு அழகல்ல. அப்படி தர்ம காரியம் பண்ணுவதற்காகவே ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு உறவு மனைவின்னு சொல்லக்கூடியவள். இந்த உறவு எதற்காக ஏற்பட்டதோ அந்த உறவினுடைய புனிதத்தன்மை கெடும்படியா ஆமடியான ஒரு தர்ம காரியம் பண்ண விடாம அழிக்கிறேன்னு கங்கணம் கட்டின்னு இருக்கிறவோ, அந்த ஒரு காரணத்திற்காகவே தியஜிக்கப்பட வேண்டியவள், விட்டுடவல. ஒரு ஆமடையால எப்ப மதிக்கணும், எப்ப பூஜிக்கணும் அப்படின்னா, தர்ம காரியங்களுக்கு அவ அப்படி தோல் கொடுத்து சமானமா நின்று சககரிக்கிறாளே, அப்போ எப்ப வராத போகலாம்? அவளுக்கு சரீர ஆரோக்கியம் இல்லை, சரீர சுத்தி இல்லை அப்படின்னா வராம போகலாம், தப்பில்லை. உடம்பு முடியல அப்படி இழுத்துன்னு இருக்கு, ஆனாலும் தர்ம காரியம் பண்றச்ச கூட இருன்னு சாஸ்திரம் சொல்லல. அந்த அம்மாவுக்கு சரீரத்துல முடியலையா, படுத்துக்கிட்டோம், மருந்து சாப்பிட்டோம், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், பாவம் பண்ண வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அந்த அம்மாவுக்கு சரீர சுத்தி இல்லையா, அப்ப பண்ண வேண்டாம். நன்னா இருக்கா, ஒரு அகங்காரத்தினால எதிர்க்கிறா அப்படின்னா அது நல்ல மனைவிக்கு அழகல்ல. அதனால அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப வந்து அவ தர்மச்சாரிணின்ற அந்த தகுதியை இழந்துட்டா. அதனால தர்ம காரியத்தை பண்றதுக்கு தோல் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கிற மத்த மனைவிமார்கள்ல யாரு பிரதானமா மூத்தவாளா இருக்காளோ அவளை வச்சுட்டு பண்ணணும்னு சொல்லிட்டா. இங்க இந்த தர்மம் தெரிஞ்சுக்கணும். புருஷன் பண்ணக்கூடிய தர்ம காரியங்கள், ஆராதனம், யாகம், ஹோமம், தபம் இதுக்கெல்லாம் ஆமடியான்னு சொல்லக்கூடியவா சமானமா இருந்து சககாரம் பண்ண வேணும், பிரதானமா எதிர்க்க கூடாது அப்படின்ற தர்மம் இங்கே உபதேசம் பண்ணப்பட்டது. அதையும் தெரிந்து கொள்ள வேணும்.
பிரம்மா ரேஞ்சுக்கு யாகம், நம்ம ரேஞ்சுக்கு ஒரு திருவாராதனம் அப்படின்னு வச்சுக்கலாமே. எதுக்குமே யாருமே மாமிகள் மாமாக்களுக்கு தடங்கள் சொல்லக்கூடாது, சககாரம் பண்ண வேணும் அப்படின்றது இங்க உபதேசம். ஆகையினாலே அடுத்த மனைவியான சாவித்திரியை கொண்டு யாகம் பண்ண ஆரம்பிச்சா. யாகம் எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய பேருக்கு விசேஷமா தான தர்மங்கள் எல்லாம் பண்ணணும். வேஷ்டி புடவை சம்பாவனை எல்லாம் கொடுக்கணும், வயிறார சாதம் போடணும் எல்லாம் பார்த்தோம். இப்ப பெரிய பெரிய தேவர்கள் எல்லாம் வந்திருக்கா. எல்லா தேவர்களுக்கும் பிரம்மா விசேஷமா வஸ்திரம் தட்சிணை எல்லாம் கொடுத்து சம்பாவனை பண்ணி எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணினார். எல்லாருக்கும் சந்தனம் கொடுத்தார், தாம்பூலம் கொடுத்தார், சம்பாவனை எல்லாம் கொடுத்தார். அசுரர்கள் எல்லாம் இதை ஒளிஞ்சின்றது பார்த்தா, நம்முடைய எதிரியான தேவர்களுக்கு இத்தனை விசேஷமா பூஜை நடக்கிறது, பத்தாத்தத்துக்கு நமக்கெல்லாம் பரம எதிரியான எப்ப பாரு நம்ம வம்சத்தை அழிக்கிறதுலே குறியா இருக்கிற பெருமாளை குறிச்சு இந்த யாகம் பண்றாலே, இந்த யாகத்தை எப்படியான நாம தடுக்கணும்னு அந்த அசுரர்களினுடைய தலைவனான விரோச்சனன்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்ணா, இவாளெல்லாம் பார்த்தான். இவ கத்தியும் வில்லும் அம்பம் அது இதுன்னு ஒரு கொடுமையான ஆயுதங்களை எல்லாம் கையில எடுத்துட்டு நான் இப்பவே இந்த யாகத்தை அழிக்கிறேன், தேவர்கள் எல்லாம் என்ன பண்றேன் பாருன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்தினான் இந்த அசுரர்கள் எல்லாம். விரோச்சனம் பார்த்தான், வந்திருக்கிற படைய பாருங்க, அவ கட்சி பலமா இருக்கு, நாம இங்க தேவையில்லாம சண்டை போட்டோம்னா உடனே அழிஞ்சு போயிடுவோம். ஆகையினாலே இதை நாம வேற வித மாதிரி சூழ்ச்சி பண்ணி கையாள வேணும் என்று மொத்த அசுரர்களும் அப்படி பிராமணாலாட்டமா உத்தம வேஷம் போட்டுண்டா. என்ன ஸ்வரூபம், என்ன சிக்க, என்ன பஞ்சகச்சம், என்ன 12 திருமண், ஆச்சரியமா ஸ்வரூபம் சொட்ட இந்த மாதிரி பிராமணால சேவிக்க முடியுமான்ற மாதிரி மாறிட்டா எல்லாரும். வாங்க எல்லாரும் சரஸ்வதி நதி கரைக்குன்னு நேரம் அங்க போய் இறங்கினான். சரஸ்வதியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினான். இவ போனவா அசுராலாவே போயிருந்தா சரஸ்வதி ஒன்னும் அத்தனை தூரம் இறங்கி வந்திருக்க மாட்டா. உத்தமமான பிராமணாலா போனதுனால இவ பண்ண ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சரஸ்வதி நிஜமாவே மயங்கிட்டா. உங்களுடைய ஸ்தோத்திரத்தினால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்ன வேணும் கேளுங்க அப்படின்னா, ஒன்ன வேண்டாமா, நாட்டுல தர்மம் அழிஞ்சுட்டு வர்றது, தர்மம் அழியும் போது உங்களை மாதிரி தேவத்தை எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? சகதர்மச்சாரிணின்னு சொல்லக்கூடிய மூத்தா தர்மபத்தினி நீங்க இருக்கிறச்ச உங்களை விட்டுட்டு இலையால சக்கலத்தைய கொண்டு யாகம் பண்ணிட்டு இருக்காரு பிரம்மா. அப்ப உங்களுக்கு என்ன மதிப்பு? இந்த மாதிரி இருந்தா ஆமடியான ஒருத்தி இருந்தா போறோம் போல் இருக்கு, முதல் மனைவி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் 4 கல்யாணம் பண்ணிப்பான். உண்மையான மனைவிக்கு அந்த அந்தஸ்து கிடைக்காது. அது என்ன சரஸ்வதியினுடைய மனசை கலக்கி புழியிற மாதிரி அப்படி தேன் சொட்ட சொட்ட பரிவோடு கூட வார்த்தைகள் எல்லாம் பேசினான். அப்படியா, இப்பவே அழிக்கிற பேர்னு என்ன பண்ணினா, வேகமா ஆர்ப்பரிச்சு காடு மேடெல்லாம் கடந்து காஞ்சிபுரத்துல பிரம்மா யாகம் பண்ணக்கூடிய யாகசாலையை அழிக்கிற போர்ஸோடு கூட விசையோடு கூட வந்த போது தேவர்கள் எல்லாம் பார்த்தா வரக்கூடிய நதி வெள்ளமானது நம்மளை எல்லாம் அழிச்சிடும் போல் இருக்க அப்படின்னு வந்தவாள் எல்லாம் ஓட்டம் பிடிச்சு அவளுடைய நகரத்துக்கு போயிட்டா. பிரம்மா பார்த்தார், வந்தவாள் எல்லாம் ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கா, இந்த மாதிரி அழிக்கும்படியா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆட்டமா பிரளய ஜலமாட்டமா சரஸ்வதி வந்துட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் சாமானிய ஜனங்கள் எல்லாம் பிரம்மாவை பார்த்து, நீங்களும் ஒரு தேவன் தானே, நீங்க கூட்டிங்க தானே வந்தோம், உங்களுடைய யாகத்துக்கு தானே நாங்க எல்லாம் வந்திருக்கோம், இங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா, எங்க உயிரெல்லாம் பறிபோகும்படியா இப்படி வெள்ளம் ஆர்ப்பரிச்சுட்டு சரஸ்வதி வராலே, தேவர்களே பயந்து ஓடுறாளே, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னா பிரம்மா பார்த்தார். இந்த மாதிரி கோரமான ஒரு கோபத்தோட சரஸ்வதி இதுவரைக்கும் அவரும் பார்த்தது இல்லை, அதனால பார்த்தார், ஆடி போயிட்டார். வேற வழி இல்லாம பெருமாளை சோத்திரம் பண்ணார். பல அவதாரங்கள், மத்ஸ்ய கூர்ம வாமன வராக நிருசிம்மன்னு சொல்லக்கூடிய பல அவதாரங்கள் பண்ணி அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபித்த எம்பெருமானே, நிஜமான தர்மமான உன்னை ஆராதிக்கக்கூடிய யாகத்தை ரட்சிப்பதற்காக, இங்க இருக்கக்கூடிய அப்பாவி ஜனங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக நீ ஆவிர்பவித்தருள வேணும், அவதாரம் பண்ண வேணும்னு பிரார்த்திக்க, எம்பெருமான் ஆச்சரியமா அந்த அணைக்கு குறுக்கே, அந்த வெள்ளத்துக்கு குறுக்கே அணையாக வேகாசே தோன்ற திருநாமத்திலே சொன்னவண்ணம் செய்த பெருமாளாக அவதாரம் பண்ணினான்னு பார்த்தோம். அப்படி பெருமாள் அவதாரம் பண்ணினார். சரஸ்வதியானவள் பெருமாளுக்கு பயந்து அடங்கி யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு பார்த்தோமோ இல்லையோ, அவ வேகமா ஆர்ப்பரிச்சுட்டு வந்தது, யாகத்துக்கு சககாரம் பண்ணக்கூடிய ரீதியில பிரம்மா பக்கத்துல உட்கார்ந்து யாகத்தை பண்ணினது. இதுக்கு நடுவுல இருக்கிற சில விஷயங்கள் புராணம் சொல்றது. என்ன சொல்றதுன்னா, சரஸ்வதி என்ன கேட்டா, லக்ஷ்மியா சரஸ்வதியா யார் வசந்தவான்னு கேட்டா. எப்படி பார்த்தாலும் லட்சுமி தான் வசந்தவோ, சரஸ்வதியானவள் லட்சுமிக்கு சமானம்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால அந்த ஸ்தானத்துக்கு சரஸ்வதி என்னைக்கும் போக முடியாது. சரி, அது போனா போறது, நான் புரிஞ்சுக்கிறேன், நதிகள்ல உத்தமமான நதி நான் தான் சொல்லி சரஸ்வதி தான் உத்தமமான நதின்னு அந்த வரத்தையானும் கொடுங்கன்னு கேட்டாலும் இல்லையோ. சரி, அந்த வரத்தை கொடுத்து அவளுடைய கோபத்தை சமணம் பண்ணி அவளை அப்படியே ஐஸ் வச்சு கூல் பண்ணி அவளுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு பிரம்மா இப்ப யோசிக்கிறார். இது பிரம்மாவினுடையதான ஒரு தந்திரம்.
அதாவது ஏதோ ஒண்ணு பண்ணி மிரட்டி பண்ணி இருக்கிறத காட்டிலும் முழு மனசோட ஈடுபட்டாதானே அந்த காரியம் நல்லா நடக்கும். பெருமாளை பார்த்து பயந்து இவ பண்ணிட்டாலே நிஜமாவே மனசு திருந்தி பண்ணானால்தான் இவ பணிவா பெருமாளுடைய ஆராதனமா இதை பண்ணுவா. இல்ல வேற வழி இல்லாம பெருமாள் அவருடைய சக்தி இதையெல்லாம் பார்த்து பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவோ நிஜமாவே இவ மாறாம பெருமாளுக்கு பயந்து பண்றதா இருந்தா, போலியா நடிக்கிறதா இருந்தா முழு மனசோட பண்ண ஆராதனமா ஆகாதே. அதனால என்ன பண்றதுன்னு பிரம்மா யோசிச்சார். அவளுடைய கோபம் குறையும்படியா ஏதான ஒண்ணு பண்ணினா, அவளுக்கு பிடிச்சதை பண்ணினா முழு மனசோட பண்ணுவா, அவளுடைய கோபம் போயிடும். ஆம்படியா பொண்டாட்டி ரெண்டு பேருமே மனசார பண்ணக்கூடிய யாகமா இது அமையும்னு பிரம்மா ஒரு யோசனை பண்ணினார். இதுல இருந்து என்ன தெரியறது? யாரையும் மிரட்டி வற்புறுத்தி எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணா அந்த கர்மா பூர்ணமாகாதுன்னு தெரியறது. பிரம்மாவுக்கே இந்த நிலைமை, நம்மளை பத்தி எல்லாம் யோசிச்சு பாத்துக்கணும். அப்போ ரிஷிகள் இடத்துல சொன்னார், அவ இந்த மாதிரி ஆசைப்பட்டா அந்த வரத்தை அவருக்கு தரேன்னு சொல்லுங்க அப்படின்ன உடனே ரிஷிகள்லாம் என்ன பண்ணினா, நீ எதிர்பார்த்த மாதிரி நதிகள்ல நீ தான் வசந்தவோ அப்படின்ற வரத்தை பிரம்மா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். நீ எதுக்காக தவம் பண்ணியோ, எதுக்காக கோச்சுண்டு வந்தியோ, எதுக்காக கோவப்பட்டியோ அதெல்லாம் இப்ப நடக்க போறது. அந்த வரத்தை வாங்கிக்கோ, முழு மனசோட நீ வான்னு சொல்லி சரஸ்வதியை சமாதானம் பண்றா. எங்க போய் சமாதானம் பண்றான்னா, புராணம் சொல்றது வேகமா சரஸ்வதி ஆர்ப்பரிச்சுண்டு காஞ்சிபுரத்துக்கு வந்தாலோ இல்லையோ, அப்போ பெருமாள் குறுக்க அணையாப்படுத்துட்டார். இவன் என்ன பண்ணா, இதுக்கு மேல இருந்து யாகசாலையை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பெருமாளை வளைச்சு பிரதட்சணமா ஓட ஆரம்பிச்சா. இன்னைக்கும் பார்த்தா வேகவதி நதியானது காஞ்சிபுரத்துல ஓடுறது. பெருமாள் அணையாப்படுத்தார், நதி அப்படியே நின்னு போயிடுது. அப்படின்னா காஞ்சிபுரத்தை தாண்டி நதி போகக்கூடாது. ஆனா நதி இன்னைக்கும் காஞ்சிபுரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு, ஜலம் இருக்கு இல்லைன்றது அப்புறம். இவன் என்ன பண்ணா, பெருமாளை பிரதட்சிணமா பண்ணினா. அதாவது நாம போயிட்டே இருக்கோம் நடந்து, வழியில பெருமாள் சன்னதி வருது அப்படின்னா அந்த சன்னதி அப்பிரதட்சணமா போக கூடாது, பெருமாள் சன்னதியை பிரதட்சணம் பண்ணிட்டு தான் போகணும். நம்ம வீதியில போயிட்டு இருக்கோம், பெருமாள் புறப்பாடாருது, பெருமாள் அப்பிரதட்சணமா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போக கூடாது, பெருமாளை பிரதட்சணம் பண்ணக்கூடிய டைரக்ஷன்ல தான் கடந்து போகணும். ஒரு ஆச்சாரியன் வரார், ஒரு பெரிய சுவாமி வரார், ஒரு பசுமாடு வரது, ஒரு வேத அத்தியனம் பண்ண சுவாமி வரார், ஒரு பிரபந்த அத்தியனம் பண்ண சுவாமி வரார். இந்த மாதிரி யாரெல்லாம் பார்த்தா சேவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதோ அவெல்லாம் வரான்னு வச்சுக்கோங்க. இல்ல தேவதாந்திர சம்பந்தம் இல்லாத ஒரு அரச மரம் இருக்கு, அது என்ன அரச மரத்தடியில நாகம் வைக்கிறேன், பிள்ளையார் வைக்கிறேன் அதெல்லாம் பண்றாலோ இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வெறும் அரச மரம் இருக்கு, அது வழியில வந்தாலும் அதை பிரதட்சணம் பண்ணிட்டு போறது. அந்த மாதிரி பெருமாள் வந்துட்டார், பெருமாளை பார்த்து நீங்க இருங்க நான் பாட்டுக்கு போறேன்னு போக முடியாது, பிரதட்சணம் பண்ணிட்டு போகணும். அதனால வந்தவோ பெருமாளை பிரதட்சணமா பண்ணிட்டு அந்த பக்கமா பெருமாளை பக்கம் தாண்டி பெருமாளையும் தாண்டி அப்படி போக ஆரம்பிச்சுட்டா. நேரா போனா போய் என்ன பண்ணா, இத்தனை கோபத்தோட அழிக்கலான்னு வந்தோம், பெருமாள் இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டாரே அப்படின்னு இவளுக்கு ஒரு ஆற்றாமை, ஒரு இயலாமை, கையாலாகாத தனம். அந்த கோபத்துல என்ன பண்ணினா, இன்னும் 7 நதிகளா கிளக்கிளையா பிரிஞ்சா. சரஸ்வதி வேகவதியா மாறினா, ஒரே நதியா வந்தா. பிரம்மாவை அவருடைய யாகத்தை நம்மளால தடுத்து நிறுத்த முடியலையே, பெருமாள் காப்பாத்திட்டாரே அப்படின்ற ஆற்றாமையில என்ன பண்ணினா 7 நதிகளா பிரிஞ்சா. பிரிஞ்சு கடைசியில என்ன பண்ணா, வேற வழியே இல்லாம நதியானது மலையில் தொடங்கி கடலில் கலக்குமா போலே அப்படின்னு சமுத்திரத்துல போய் சேர்ந்துட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு நதி சரஸ்வதினு சொல்லக்கூடிய ஒரு நதி 7 நதியா மாறி சமுத்திரத்துல போயிடுத்து. அந்த சரஸ்வதி நதியினுடைய தேவதையான சரஸ்வதி இருக்காளே நாமங்கை, பிரம்மாவினுடைய தர்மபத்னி, அவ என்ன பண்ணினா தன்னுடைய சுயரூபத்தை அடைந்து ஒரு தேவதையா, ஒரு பெண்ணா, சரஸ்வதினு சொல்லக்கூடிய உருவத்தோட கடல்ல உட்கார்ந்து சோகமா இருந்தா. அப்படி சமுத்திரத்துல சோகமா உட்கார்ந்து இருக்கிற சரஸ்வதிய வசிஷ்டர் தலைமையில் இருக்கிற ரிஷிகள் எல்லாம் அப்படி ஆகாச மார்க்கமா போய் அவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துற. அம்மா நீ அழிக்க மாட்டேன், அழிக்க முடியாது அப்படின்னு அங்க இருந்து வந்துட்ட, கடல்ல கலந்துட்ட, எல்லாம் சரி. ஆனா எத்தனை நாள் தான் இந்த சண்டை நீடிக்க போறது? எப்படியும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதானே ஆகணும். எத்தனை நாள் இப்படியே 2 பேரும் பகச்சுன்னு இருக்க போறீங்க? நீ என்ன கேட்டியோ அது பிரம்மா தரதான் முடிவு பண்ணிவிட்டார். நீ இப்பவே அங்க வந்தியனா பிரம்மா அந்த வரத்தை உனக்கு கொடுப்பார். அந்த வரத்தை வாங்கிட்டு முழு மனசோடு கூட கோபம் இல்லாம நீயும் பெருமாளுடைய ஆராதனமான யாகத்திலே கலந்து கொண்டு நல்லபடியா பெருமாளை சேவிக்கலாம் வா அப்படின்னு சமாதானப்படுத்தினான். சரின்னு என்ன பண்ணினா, அப்படியா இதை முதலே சொல்லியிருந்தா நான் இத்தனை தூரம் யாகத்தை அழிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டேனே அப்படின்னு அங்க இருந்து புறப்பட்டு வந்தா. அவளோட அந்த வேகவதி நதியினுடைய வேகத்தை தடுப்பதற்காக சயனித்துக் கொண்ட சொன்னவண்ணம் செய்த பெருமாளை பார்த்து சேவிச்சுட்டு அந்த எம்பெருமான் திருவடிகள்ல உட்கார்ந்து முழு மனசோட மன்னிப்பு கேட்டா. சுவாமி, நான் ஒண்ணு நடக்கணும்னு நினைச்சேன், அது நடக்கல. அந்த கோவத்துல பிரம்மாவை பிரிஞ்சு சத்தியலோகத்தை பிரிஞ்சு தபஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மேல அவமானப்படுத்துற மாதிரி என்னை விட்டுட்டு யாகம் பண்ணணும்னு நினைச்சார். அதனால என்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியல.
அந்த யாகத்தை அழிக்கணும்னு வந்தேன், பார்த்தா எனக்கும் சுவாமியான நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, என்னால ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஆற்றாமையினால வேற வழி இல்லாம கோவத்துல கண்ணா பின்னான்னு கண்ணு முன்னு தெரியாம 7 நதிகளா பிரிஞ்சேன். ஆனாலும் என்னுடைய சக்தி அவ்வளவுதான் எனக்கு உரைக்கிற மாதிரி புரிய வைக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணினீங்க? என்னுடைய இயல்பு நதினா என்ன பண்ணணும்? சமுத்திரத்துல சேர்ந்துதான் ஆகணும். சமுத்திரத்தை அழிச்சுட்டு தாண்டி போக முடியுமோ? சமுத்திரத்துல போய் கலந்துட்டேன். இப்ப நதியை விட சமுத்திரம் பெருசுன்ற ஞானம் எனக்கு ஏற்பட்டு இதுக்கு மேல நாம பண்றதுக்கு ஒண்ணே இல்லை அப்படின்னு அடங்கி ஒடுங்கி நிஜமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் தெரியலையேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தப்போ ரிஷிகள்லாம் வந்து இப்படி பேசினா, பிரம்மாவும் எனக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சுடுங்கன்னு பெருமாளுடைய திருவடிகள்ல பெருமாளுடைய கால் மாட்டுல உட்கார்ந்துட்டு நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டான் சரஸ்வதி. அப்படியே மன்னிச்சுட்டேன், நல்லபடியா யாகம் நடக்கட்டும் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அப்படி பெருமாள் திருவடிகள்ல உட்கார்ந்து மன்னிப்பு கேட்ட சரஸ்வதி தான் இன்னைக்கு திருவெக்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவடி வாரத்துல உட்கார்ந்து சேவிச்சுட்டு இருக்கிற பெண் தேவதை. பொதுவா பெருமாள் சேனிச்சுட்டு இருக்காருன்னா பெருமாளுடைய திருவடியில கால் மாட்டுல இருக்கிறவா தாயார் ஸ்ரீதேவி பூமிதேவியோ, இல்ல ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவியோ, இல்ல தாயார் ஸ்ரீதேவி மட்டுமோ யாரான இருப்பா. ஆனா தேவ பெருமாளுடையதான அவதாரத்திற்கு காரணமாக இருந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவடியில இருக்கக்கூடிய பெண் தேவதை மட்டும் சரஸ்வதி. அதுக்கு இதுதான் காரணம். சரி, நல்லபடியா யாகம் நடக்கட்டும்னு பெருமாள் அனுகிரகிச்சார். எழுந்து பிரம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்தா நல்லபடியா யாகம் நடக்கிறது. யாகம் தொடங்குறதுக்கு முன்னால பிரம்மா எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்கா வரம் கொடுத்தார். நதிகள்ல வசந்த நதி சரஸ்வதி என்ற அந்தஸ்தை நான் கொடுக்கிறேன். அதுவும் எப்படி தெரியுமா? எந்த சத்தியவிரத கஷேத்திரத்தினுடைய மகிமையினாலே பெருமாளுடைய சேவை எல்லாருக்கும் கிடைச்சதோ, யசோக்தகாரி பெருமாளுடைய சேவை எல்லாருக்கும் கிடைச்சதோ, எந்த கஷேத்திர மகிமையினாலே தேவ பெருமாள் அவதாரம் பண்ண போறாரோ அந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையினாலே தானே சரஸ்வதியினுடைய அகங்காரம் அழிந்தது, அவ திருந்தினா. ஆகையினாலே இந்த கஷேத்திரத்திலே 5 உத்தமமான தீர்த்தங்கள் உண்டு. அனந்த சரசு, குச்சதீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், பத்ம தீர்த்தம், பொற்றாமரை குளம் என்பதாக 5 தீர்த்தங்கள் உண்டு. 5 தீர்த்தங்களுக்கு அடுத்தபடியா 6வது தீர்த்தமா இந்த வேகவதியும் இடம் பெறட்டும். லோகத்திலே எத்தனை பெரிய தீர்த்தங்கள் இருந்தாலும் பெருமாள் சம்பந்தப்பட்ட தீர்த்தம் தான் உசந்ததுன்னு சொல்றோமோ இல்லையோ. ஒண்ணு பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்ற கங்கையாகவோ, அல்லது எம்பெருமான் அர்ச்சாவதாரமாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே ஓடக்கூடிய காவிரியோ, அல்லது எம்பெருமான் எங்கெல்லாம் கோயில் கொண்டிருக்கானோ அங்கெல்லாம் அவனுடைய சம்பந்தம் பெற்ற தீர்த்தமாக இருக்கக்கூடிய புஷ்கரணிகளோ, இதெல்லாம் தான் உசந்த தீர்த்தங்கள் லோகத்துலன்னு பாக்குறோம். அந்த ஒரு அந்தஸ்தை சரஸ்வதியும் பெறட்டும். இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், எந்த திவ்யதேசத்திலே எந்த கஷேத்திரத்திலே எம்பெருமானுடைய சம்பந்தம் சரஸ்வதி நதிக்கு ஏற்பட்டது. ஆகையினால பிரதானமா சரஸ்வதிக்கு இந்த அனுகிரகம் ஏற்படட்டும் அப்படின்னு அதை ஒரு புண்ணிய தீர்த்தமாக வரம் கொடுத்தார் பிரம்மா. ஆகையினாலே காஞ்சிபுரத்துல ஓடக்கூடிய வேகவதி நதியும் காவிரி போல, சுவாமி புஷ்கரணி போல நாம் எல்லாம் பக்தியோடு கூட மூழ்கி தீர்த்தமாட வேண்டிய நதி அப்படின்ற விஷயம் இங்க நமக்கு உபதேசம். அந்த உத்தமமான சரஸ்வதி நதியிலே யாரெல்லாம் தீர்த்தமாடுறாளோ அவளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி சரஸ்வதியினுடைய அகங்காரம் நீங்குவது போல அவளுடையதான அகங்காரமும் நீங்கி, அவ சரஸ்வதி எப்படி எம்பெருமான் திருவடிகளிலே பக்தி பூண்டவளா அவன் திருவடி வாரத்துல உட்கார்ந்து இருக்காளோ அந்த மாதிரி அவளும் எம்பெருமான் திருவடிகளிலே பக்தி பூண்டவர்களாகி பெருமாளுடைய பக்தாலா பாகவதாலா ஆவா, ஆகி எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுவா அப்படின்னு பிரம்மா வரம் கொடுத்தார். இப்போ சரஸ்வதிக்கு சந்தோஷம், நமக்கும் ஒரு அனுகிரகம். என்ன அனுகிரகம்? இன்னொரு தீர்த்தம் கிடைச்சது நமக்கு. யாருக்கு எந்த தீர்த்தத்துல தீர்த்தமாட முடியறதோ அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி பாவத்தை எல்லாம் போக்கிக்க வேண்டியது தானே. அப்ப எத்தனை தீர்த்தங்கள் இருந்தாலும் பரவாயில்லையே, சந்தோஷம் தானே நமக்கு. ஊருக்கு 10 தீர்த்தம் இருக்கட்டுமே. அந்த மாதிரி புதுசா ஒரு தீர்த்தம் கிடைச்சது, வேகவதி நதி. இன்னொரு தீர்த்தம் கிடைச்சது. அந்த நதியில தீர்த்தமாடினா பாவம் போறது, பெருமாள் திருவடியில பக்தி வர்றது அப்படின்னு எல்லாம் விசேஷமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆச்சரியமா அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாட வேண்டியதுன்றது நமக்கு இங்கே உபதேசம். இப்ப சரஸ்வதி முழு மனசோட செல்ஃப் இன்வால்வ்மெண்டோட 100% டெடிகேஷனோட பிரம்மாவுக்கு சமானமா உட்கார்ந்து யாகத்தை சககரிக்க ஆரம்பிச்சுட்டா, கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்போ கணவனும் மனைவியுமா சேர்ந்து யாகத்துல கலந்துண்டவாளுக்கெல்லாம் நிறைய வஸ்திரங்கள், ஆபரணங்கள், ஆகாரம் இதெல்லாம் தானமா பண்ணி சந்தோஷப்பட்டா. இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு முழு மனசோட நல்ல மனநிறைவோட இருக்கிற சமயத்திலே யாகமானது ஆரம்பிக்கிறது. ரிஷிகளை எல்லாம் கொண்டு செங்கல்ல எல்லாம் அடுக்கி வச்சு வட்ட வட்டமா, முக்கோணமா, கட்டமா, பலவிதமான கோணங்களிலே பலவிதமான வடிவங்களிலே இருக்கக்கூடிய யக்ஞ வாட்டிகைகளை எல்லாம் அமைத்தார்கள். பவித்ரோத்சவம் நடக்கிற இடத்துக்கு போய் பாருங்க. சர்க்குலரான குண்டம், ட்ரையாங்குலர் ஷேப்ல குண்டம், செமி சர்க்கிள்ல குண்டம், ஸ்கொயர்ல குண்டம்,
அப்படின்னு எத்தனை விதமான யாக குண்டங்கள் உண்டு. அந்த மாதிரி வண்ண வண்ணமான விதவிதமான யாக குண்டங்களை எல்லாம் அமைத்தார்கள். எதுக்கு சுவாமி 4 கல்லை வச்சு அப்படியே அக்னியை மூட்டக்கூடாதா அப்படின்னா, அதுல பெருமாள் எழுந்தருள போறார். பெருமாள் எழுந்தருளக்கூடிய இடம் ஆச்சரியமா இருக்கணுமோ இல்லையோ, அதனால பலவிதமான அலங்காரங்கள் அதற்கு. பெருமாள் இருக்கார், பெருமாள் சன்னதி எவ்வளவு பலபலன்னு இருக்கணும், எத்தனை விதமான அலங்காரங்களோட இருக்கணும். மாவிலை, தோரணம், வாழைமரம், புஷ்பங்கள், துளசியினுடைய வாசனை, தூபம், தீபம் அப்படின்னு எத்தனை ஆச்சரியமா இருக்கணும். அந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிதான் அதுல எம்பெருமான் எழுந்துள்ளணும். அதனால யாகம்னு சொல்லக்கூடியதும் பெருமாள் வரக்கூடிய இடம், பெருமாள் சன்னதி போல, கோயிலாழ்வார போல, அதனால ஆச்சரியமா பண்ணினான். எல்லாம் பண்ணி என்னன்னைக்கு என்ன காரியங்கள் எல்லாம் சரிசமமா நடக்கணுமோ அதெல்லாம் நல்ல முறையில நடந்துட்டு வருது. அப்படி ஒரு 12 நாள் போச்சு. 12 நாள் யாகம் நல்லா விசேஷமா நடந்தது. 12ஆம் நாள் அன்னைக்கு அஸ்வமேத யாகம், குதிரையை கொண்டு பண்ணக்கூடியதான யாகம். அதுக்கு தேவையான குதிரைகளை எல்லாம் லோகத்துல ஓட விடுவான்னு பார்த்தோம். போய் திரும்பி வந்த குதிரைகளை யூபஸ்தம்பம்னு சொல்லக்கூடியதான ஒரு கம்பத்திலே கட்டி வைப்பார்கள். அதற்கு அந்த கம்பத்துக்கு விசேஷமா பூஜை எல்லாம் பண்ணுவா, மந்திரங்கள் எல்லாம் உண்டு. அந்த யூபஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய கம்பத்திலே சூரியனை பிரதிஷ்டை பண்ணுவா. அதையெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த குதிரைகளுக்கு பண்ண வேண்டிய சுத்தமான சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி யாகத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய பவித்திரம், இப்ப கடையில புஷ்பம் வாங்கிட்டு போறோம், பழம் வாங்கிட்டு போறோம், அப்படியே பெருமாள் பேர்ல போட்டுறாள, தீர்த்தத்தால அலம்பியோ புரோக்ஷனம் பண்ணியோ தானே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறா. அந்த மாதிரி குதிரைகளை என்ன பண்ணினா பவித்திரமாகுமோ அதெல்லாம் பண்ணி அந்த சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி அதுல கட்டினான். கட்டிட்டோ அந்த குதிரையினுடைய வப்பை அப்படின்னு சொல்லக்கூடியது அதனுடைய மாம்சம், ஈரல்னு சொல்றது உண்டு. 12 குதிரைகளை கட்டி அந்த குதிரைகளை தகுந்த மந்திரோச்சாரணங்களோட கூட சம்ஹரித்து அதனுடைய வப்பைன்னு சொல்லக்கூடிய பாகத்தை எடுத்து ஆச்சரியமா வபா ஹோமம்னு சொல்லக்கூடிய ஹோமம் பண்ணிட்டு இருக்கா. எந்த ஒரு வஸ்துவையும் மந்திரம் சொல்லி யாகத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு, அக்னியில சமர்ப்பிக்கிறதுக்கு ஹோமம்னு பெயர். அந்த மாதிரி வப்பைன்னு சொல்லக்கூடிய உத்தமமான திரவியம் அது, அதனுடைய வாசனை அக்னியிலே அந்த வப்பையை சேர்க்கிற போது வரக்கூடியதான வாசனை தேவர்களுக்கெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாகத்தை விதிக்கக்கூடிய ஸ்ரௌத சாஸ்திரமானது கொண்டாடுறது. அதனால அது வசந்ததா கருதப்படுறது. சில பேருக்கு மல்லி புஷ்பம் வாசனை பிடிக்கும், சில பேருக்கு எலுமிச்சம்பழ வாசனை பிடிக்கும், சில பேருக்கு பன்னீருடைய வாசனை பிடிக்கும், சில பேருக்கு நெய்யினுடைய வாசனை பிடிக்கும். அந்த மாதிரி தேவதைகளுக்கெல்லாம் இந்த வப்பா வாசனை, வப்பா ஹோம வாசனை, அக்னியிலே வப்பையை இட்டு ஸ்வாகான்னு சொல்லக்கூடியதான அந்த மனம் அவர்களுக்கு பிடிக்கும். அப்படியே பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்ச சரி நல்லபடியா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. யாகத்துக்கு நம்மளை கூட்டம், நாம தான் அங்க இருந்து பயந்து ஓடி வந்துட்டோம். திரும்ப அங்க போனோம்னு தேவர்கள்லாம் வந்து காத்துட்டு இருக்கா. வந்தவாளுக்கு போனவா திரும்ப வந்தீங்க சந்தோஷம்னு சம்பாவனை எல்லாம் பண்ணி சந்தோஷமா வச்சுட்டு இருக்காரு எல்லாரையும். அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கோபம் வருது. என்ன கோபம்னா, பொதுவா யாகம் அப்படின்னா எல்லா தேவர்களுக்கும் பங்கு உண்டு. இந்திரனுக்கு, வாயுக்கு, வருணிக்கு, அக்னிக்கு எல்லாருக்கும் பங்கு உண்டு. அவா பேரை சொல்லி அவி சமர்ப்பிச்சா அவா வாங்கிப்பா, அதுதான் ஆகாரம் அவளுக்கு. சொர்க்கத்துல இருக்கான்னாலும் புண்ணியம் பண்ணிட்டு சொர்க்கத்துக்கு போறவனுக்கு தான் எது வேணாலும் கிடைக்கும். அவளுக்கெல்லாம் இங்க இருந்து பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள்ல தான் ஆகாரம். இங்க அனுஷ்டானம் பண்ணலைன்னா அவெல்லாம் பட்னி தான் இருக்கணும். அப்படி பார்த்தா நமக்கு பண்ண வேண்டிய ஒண்ணுமே பண்ணாம இவர் பாட்டுக்கு எல்லாம் பெருமாளுக்கே அர்ப்பணம், பெருமாளுக்கே அர்ப்பணம், வரதனுக்கே அர்ப்பணம்னு பெருமாளுக்கே பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நமக்கான ஒரு ஆகாரமே கிடைக்கலையேன்னு கோவம் இவாளுக்கெல்லாம். பிரம்மா ஒரு க்ஷணம் நிறுத்துங்க, இது என்ன அநியாயம், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீங்க கொடுக்காம யாகம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு எங்களை எல்லாம் கூட்டிங்க, எதுக்கு எங்களை எல்லாம் விசேஷமா சம்பாவனை பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு கோச்சுண்டா இவெல்லாம். பிரம்மா சொன்னார், காமியத்துக்கு ஆசைப்பட்டு கேவலம் அழியக்கூடிய அல்ப சுகங்களுக்கு ஆசைப்பட்டு ஸ்வர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு யாகம் பண்றவன் தான் உங்களை குறிச்சி யாகம் பண்ணுவான், உங்களுக்கு அவி சமர்ப்பிப்பான், உங்களை நோக்கி சேவிப்பான். உங்களை எல்லாம் படைச்சு யாருடைய சக்தியினுடைய ஒரு துளியினால நீங்கள் எல்லாம் தேவதைகளா இருந்துட்டு இருக்கீங்களோ, எனக்கும் சுவாமியான எம்பெருமானை குறித்து நான் பண்ணுகிற ஆராதனம் இது. நான் கேவலம் சொர்க்கம் முதலான காமிய பலன்களுக்காக இந்த யாகத்தை பண்ணல, பரம புருஷார்த்தமான மோட்சத்திற்கு சமானமான பெருமாளை நேர சேவிக்க கூடியதான ஒரு ஆச்சரியமான வரத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன். இது முழுக்க முழுக்க பியூர் பகவத் ஆராதனம். இது அந்த பகவத் ஆராதனத்திலே தேவதாந்தரங்களான, அதாவது பெருமாளை தவிர மற்ற தேவதைகளான நீச்ச தேவதைகளான உங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அப்புறம் எதுக்கு எங்களெல்லாம் கூட்டுங்க, யாகத்தை பாக்குறதுக்காக கூட்டேன். உங்களையும் படைச்சவன் பெருமாள் தான், உங்களையும் காப்பாத்துறவன் பெருமாள் தான், நீங்களும் பெருமாள் திருவடிக்கு தானே ஒரு நாள் போய் சேரணும். அப்ப உங்களுக்கும் பெருமாள் சுவாமி தானே.
இந்த ஜனங்களை எல்லாம் கூட்டேன், ரிஷிகளை எல்லாம் கூட்டேன், தேவர்களை எல்லாம் கூட்டேன், அந்த மாதிரி தான் உங்களையும் கூட்டேன். உங்களை வச்சு யாகம் பண்றதுக்காக கூப்பிடல. இருந்து ஒரு ஓரமா சாப்பிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். நீங்க சொல்றதெல்லாம் புரியறது. ஆனா இது வரைக்கும் லோகத்துல நம்மளை குறிச்சுதானே யாகம் பண்ணிட்டு இருந்தா, இப்ப நம்மளெல்லாம் அவமானப்படுத்திட்டு நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு யாகம் பண்றாருன்னு எங்களுடைய அகங்காரம் எங்களை தடுக்கிறதுன்னு ஒரு தேவன். அப்ப பிரம்மாவானவர் சொன்னார், அகங்காரம் வேண்டாம் உங்களுக்கு. ஏன் வேண்டாம்னா, நீங்க வேற நான் வேற இல்ல, தேவர்களான உங்கள ஒருத்தன் தான் நானும். நான் அகங்காரப்பட்டு சீரழிஞ்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமோன்னு, கண்ணெதிர பார்த்துட்டு இருக்கீங்களோன்னு. நானே என்னுடைய பலத்தினால பெருமாளை சேவிச்சுடலான்னு எத்தனை தூரம் ஏமாந்து போய் நொந்து போய் இங்க வந்து கடைசியா யாகம் பண்ணிட்டு இருக்கேன். நானே இப்பதான் புரிஞ்சுட்டேன், அகங்காரத்தை விட்டுட்டு பெருமாளால தான் எல்லாம் நடக்கிறதுன்ற அந்த பாவம் வந்தாதான் பெருமாளை அடைய முடியும்ன்றத புரிஞ்சுட்டேன். ஆகையினால அகங்காரம் போகணும், அகங்காரம் போறதுக்கு நான் வழி சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லி, இந்த உலகத்துல வந்து எல்லாம் நீச்சமான வஸ்து தான், எல்லாத்த காட்டிலும் பெருமாள் தான் உசந்தவர், பெருமாள் தான் எல்லாத்தையும் படைச்சார் அப்படின்னு சிருஷ்டியினுடைய கிரமம், 24 தத்துவங்களினுடைய நிலை, முதல்ல எதெல்லாம் பெருமாள் படைச்சார், எதுல இருந்து எது வந்தது, எதுல இருந்து எது வந்ததுன்னு அப்படின்னு சிருஷ்டியினுடைய கிரமத்தை எல்லாம் சொல்லிட்டு போய் இப்படி எல்லாம் போய் சேர்றதும் பெருமாள் இடத்துலதான் அப்படின்னு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுமே பெருமாள் தான். நடுவுல அதாவது அங்கங்க இஷ்டத்துக்கும் சுத்தராப்புல தெரியும். ஆனா எல்லாமே எங்க இருந்து வந்தது, அங்க இருந்துதான் வந்தது. திரும்ப எங்க போனோம், அங்கதான் போனோம். நடுவுல ஆடக்கூடிய ஆட்டம் தான் இதோடது. அதுவும் ஒரு லெவலுக்கு மேல இத்தால ஆட முடியாது. ஆடினா இதோ சரஸ்வதி 7 நதியா பிரிஞ்சு போய் கடைசியில கடல்ல கலந்துட்டு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, சக்தி இல்லைன்னு ஒடுங்கி உட்கார்ந்துட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா பேர், அந்த நிலைமை தான் ஏற்படும். ஆகையினால இவ்வளவுதான் நம்முடைய சக்தின்னு பெருமாள் அளந்து தானே வச்சிருக்கான். அத உண்மையில புரிஞ்சுண்டியானா சரஸ்வதி ஆட்டம் அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்துடுவேன். அதனால உங்களுக்கெல்லாம் அகங்காரம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தத்துவ ஞானம் இல்லாததுதான் காரணம். நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கல. நீ யாரு, உன்னை தவிர மற்றதெல்லாம் யாரு, எல்லாத்துக்கும் யார் சுவாமி, உன்னுடைய சொரூபம் என்ன, அவனுக்கு அடிமையா இருக்கிறது. அப்ப அவனுக்கு அடிமையா இருந்து அவனுடைய கைங்கரியத்தை பண்ணாம இங்க ஏன் இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வரூப விரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்த பஞ்சகம் அறிய வேண்டிய முக்கியமான 5 அர்த்தங்கள். அப்படி எம்பெருமான் அடைஞ்சா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பலத்தினுடைய சொரூபம் இது 5 தெரிஞ்சுக்காததுனாலதான் அகங்காரத்துல ஆடிட்டு இருக்கோம் எல்லாரும். நானும் அப்படிதான் ஆடினேன். இப்ப தெரிஞ்சுன்றதுனால அடக்கமா பெருமாளை குறிச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க எல்லாம் இப்ப என்னால நீட்டி முழக்கி உபதேசம் பண்ணப்பட்ட தத்துவங்களை எல்லாம் நல்ல விதத்துல புரிஞ்சுட்டு இருந்தீங்களானா, எல்லாத்துக்கும் மேல பெருமாள் தான். அவருக்கு முன்னால நாம எல்லாம் சூரியனுக்கு முன்னால நிக்கிற பனித்துளி போல காணாம போயிடுவோம். ஆகையினால அடக்க ஒடுக்கமா நமக்கும் பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கிறதுன்னு பேசாம கை கட்டி வாய்ப்பத்தி சேவிங்கோன்றதா உபதேசம் பண்ணினார். அவளும் புரிஞ்சுண்டு அகங்காரத்தை விட்டுட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்காக எல்லாரும் பக்தியா கைய கூப்பிண்டு கண்ணீரும் கம்பளியுமா காத்துட்டு இருந்தா. இப்ப ஏற்பட்ட பெருமாளுக்கு ஆராதனமா யாகம் நடக்கிற இடத்துல வந்தா நம்முடைய அகங்காரத்தை காட்டினோன்னு வெட்கி தலை குனிந்து கண்களிலே கண்ணீர் உகுர்த்து நின்றுட்டு இருந்தா எல்லாரும். இப்போ ஆச்சரியமா பெருமாள் அவதாரம் பண்ண போறார். பிராத சவண காலம் அப்படின்னு பெயர். பிராத்த காலம் அப்படின்றது கார்த்தால வேலை. சவணம்னு சொல்லக்கூடியது யாகத்திலே பண்ணக்கூடிய ஒரு அங்கம். அந்த பிராத்த சவண ஹோமம்னு சொல்லக்கூடிய ஹோமம் பண்ணக்கூடிய சமயத்துல அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்திலே அந்த யாகத்தினுடைய பிரதான கட்டமான அஸ்வம்னு சொல்லக்கூடிய குதிரையினுடைய வபையை மந்திர புரஸ்தரமா மந்திரபூர்வமா அக்னியிலே சமர்ப்பித்து எம்பெருமானை மகிழ்விப்பதாகிற அந்த வபாஹோம சமயம் வந்தது. அப்போ பிரம்மாவானவர் பிரார்த்திச்சுக்கிறார். யாகத்தை நடத்தி வைக்கிற பிரதானமான வாத்தியார் வசிஷ்டர் அவர் சொல்லி யாகத்தினுடைய எஜமானரா தீட்சை எடுத்துண்டு ஆமடியாலோட கூட தீட்சை எடுத்துண்டு தீட்சிதரா உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரம்மா எஜமானர் அவர் பிரார்த்திச்சுக்கிறார். ஹே எம்பெருமானே, ரிக்யஜு சாம வேதங்களாலே இங்கே உசந்த கோஷங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆச்சரியமான ரிக்வேத பண்டிதால் எல்லாம் ரிக்வேதம் சொல்லிட்டு இருக்கா, யஜுர்வேதக்காரெல்லாம் யஜுர்வேதம் ஓதிட்டு இருக்கா, சாமவேத கோஷம் இன்ன புழக்கிறது. இந்த யாகத்தை நடக்க வைக்கக்கூடிய அத்வரியமான வசிஷ்ட பகவான் ஆச்சரியமா இந்த யாகத்தை நடத்தி வச்சுட்டு இருக்கார். பரம பாவனமான வபை ஹோமம் செய்யப்படுகிற இந்த சமயத்திலே மந்திரபூர்வமா உனக்கு பிடிச்ச இந்த வபைய ஹோமம் பண்ணக்கூடிய சமயத்திலே நான் விசேஷமா உன்னை தியானம் பண்ணிண்டு உன் மேல பக்தியோடு கூட நீ அவசியம் இந்த யாகத்துக்கு எழுந்தருளி இந்த வபா ஹோமத்தை ஸ்வீகரித்துக் கொள்ள வேணும்னு உன்னுடைய திருவடியிலே பிரார்த்திக்கிறேன், பணிவா பிரார்த்திக்கிறேன், பலமுறை சேவிச்சு பிரார்த்திக்கிறேன்.
இத்தனை தூரம் யாகம் பண்ண வச்சதும் நீதான், இந்த யாகமும் நீதான், இந்த யாகத்தினுடைய பலனும் நீதான். ஆகையினால எனக்கும் இந்த யாகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, கேவலம் ஒரு கருவியா இருந்துதான் இந்த யாகத்தை நான் பண்றேன். இந்த யாகத்தினால எனக்கு ஒரு பலனை வேண்டாம், சொர்க்கம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், ஒரு பலனை வேண்டாம். உன்னுடைய முகோல்லாசார்த்தமாக பண்றேன். அதாவது இந்த யாகத்தினாலே உன்னுடைய முகத்துல ஒரு புன்முறுவல் வரும் தெரியுமா, எனக்கு பிடிச்ச வபாகோம, ஆஹா என்ன மனம் அப்படின்னு நீ சிரிப்ப பாத்தியா, அந்த சிரிப்பே எனக்கு பலம், வேற ஒன்னும் வேண்டாம் எனக்கு. அதனால ஆச்சரியமாக நீ இங்கே எழுந்தருளி இதை ஸ்வீகரித்துக் கொள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் பிரம்மா. அது முக்கியம். எத்தனை கோடி செலவு பண்ணி உத்தமமான வஸ்துக்களை கொண்டு ஆராதனம் பண்ணினாலும், ரிஷிகளை கொண்டு வேத மந்திரங்களை சொல்லி ஆராதனம் பண்ணினாலும், ஆழ்வார்களே வந்து பாசுரங்களை பாடி ஆராதனம் நடந்தாலும், ஆராதனம் பண்ணக்கூடியவன் முழு ஈடுபாட்டோட முழு மனசோட பெருமாள் வந்து இதை ஸ்வீகரித்துக் கொள்ள வேணும் என்கிற பக்தி பாவத்தோடு பண்ண வேணும். அதுதான் முக்கியம். ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுண்டு துளி தீர்த்தத்தை வச்சுண்டு ஆராதனை நடந்தாலும் கூட பெருமாள் நேர வந்து கையை நீட்டி அந்த வாழைப்பழத்தை வாங்கி வாயில போட்டுக்கிற மாதிரியான பாவத்தோட பக்தியோட பண்ண வேணும். அது முக்கியம். அத பிரம்மாவின் வாயிலா புராணம் காட்டுறது. இப்படியெல்லாம் பிரம்மாவானவன் உருகி உருகி வேண்டிக்கிறான். ஏன் சுவாமி 12 நாளா யாகம் நடந்துட்டு இருக்கு, வசிஷ்டர் பண்ணி வச்சுட்டு இருக்கார், ஒரு செகண்ட்ல அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வபையை கொண்டு அதுல ஹோமம் பண்ண போறார், சுவாகான்னா முடிஞ்சு போயிடுத்து, இதுக்கு எதுக்கு பிரம்மா வந்து இத்தனை உருகணும்? இப்படி பிரம்மா பிரார்த்திச்சுக்கலன்னா அங்க வந்து அந்த வப ஹோமம் நடக்காதா? அப்படின்னா வாயால மந்திரம் சொல்றோம், கையால பொருளை தூக்கி போடுறோம், அக்னியும் எரிச்சுடுறது. ஆனா அதனுடைய காரியம் நிறைவேறணுமோ இல்லையோ, அதனுடைய பலன் கிடைக்கணுமோ இல்லையோ, அதனால சந்தோஷப்பட வேண்டிய பெருமாள் சந்தோஷப்படணுமோ இல்லையோ, எல்லாம் பண்ணியாச்சு. பெருமாளுக்கு திருப்தி இல்லைன்னு வச்சுக்கலாம், பெருமாள் வருவானாங்க, நிச்சயம் வரமாட்டானோ இல்லையோ, அப்ப பெருமாளுடையதான திருப்தி தான் முக்கியம். ஏற்கனவே அடியேன்னு சொல்றேன், யாகாஸ் ஆர் நத்திங் பட் இன்விடேஷன்ஸ் டு காட் அப்படின்னு. எப்படி கூட்டா நம்ம மாத்து விசேஷத்துக்கு வருவா மனுஷா? ஏதோ நீங்க எல்லாம் உறவு வேற வழி இல்லாம கூப்பிடுறேன் வந்துடுங்க அப்படின்னு பத்திரிக்கை கொடுத்தா வந்துருவாளா? அவ வரணும்ன்ற எண்ணத்தோட ஆச்சரியமா உருகி கூட்டாதானே வர. அவள்லாம் கொஞ்சம் அவமதிக்கிற மாதிரி இருந்தா நாமளே கூட யாரானும் கூட்டாங்கன்னு போறோமா? இல்லையே. அந்த மாதிரி முழு மனசோட பண்ணினாதான் பெருமாளுடைய மனசுல சந்தோஷம் ஏற்பட்டு அந்த சந்தோஷத்துல அங்க இருக்க முடியாம வரணும் பெருமாள். இத்தனை விசேஷமா இந்த குழந்தை ஆராதனம் பண்றது, அப்படி இருக்கிறச்ச நாம அங்க போகாம இங்க என்ன பண்றது அப்படின்னு பெருமாள் வந்து அங்க உட்கார முடியாது சீட்ல, அவரால் வைகுண்டத்தில் நிலை கொள்ளாமல் பெருமாள் ஓடியாரணும் இங்க. அப்படியான ஒரு சந்தோஷத்தை பெருமாளுக்கு ஏற்படுத்தணும். அப்ப எல்லாத்த விட எது முக்கியம் அப்படின்னா, நான் ஒண்ணுமே இல்லை, என்னாலதான் நான் இந்த காரியம் எல்லாம் நடக்கிறதுன்னு நான் நினைக்கல, நீதான் என்னை கொண்டு இதெல்லாம் நடத்திக்கிறேன்ற சாத்விக தியாகம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இது சாத்விக தியாகம்னு சொல்லக்கூடியது. ஒரு சந்தியாவந்தனமோ ஒரு ஆராதனமோ ஒரு ஹோமமோ எந்த கர்மாவை பண்ணினாலும் எதையுமே நான் பண்ணல, நீதான் என்னை கொண்டு உனக்காக இந்த காரியத்தை நடத்தின்ற, இதனாலே மகிழப் போகிறனும் நீதான் அப்படின்னு சங்கல்பத்தினுடைய ஆரம்பத்துல சொல்லி பண்ணிக்கிறோம். இதனால் மகிழ்ந்தவனும் நீதான்னு சங்கல்பத்தினுடைய அந்த சம்ஸ்காரத்தினுடைய முடிவுல சொல்லி சாத்விக தியாகம் பண்றோம். பண்றது நாம பண்றாப்புல தெரிஞ்சாலும் அவனால அவனுக்காக பண்ணிக்கிறோம், அதனால அவனே சந்தோஷப்படுறான்னு அர்த்தமாறுது. அந்த சாத்விக தியாகத்தை பண்ணி பிரம்மாவானவர் பெருமாளை பிரார்த்திக்க பெருமாள் ஆச்சரியமா எழுந்துருள போறார். அதுக்கான ஒரு சுப சகுனங்கள் எல்லாம் தெரிந்தது. அப்படியே நிறைய ஏசி போட்டாப்புல சில்லுன்னு காத்து வீசுறது. எங்க திகு 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 திகுன்னு எரிஞ்சுட்டு இருக்கிற யாகசாலை அந்த இடத்துல சில்லுன்னு அப்படி ஏசி போட்டாப்புல குளிர்ச்சி நிலவுறது. கமகம கமகமான்னு சென்ட் ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அப்படியே சென்ட் வாசனை ஆச்சரியமா, அப்படி பல புஷ்பங்கள், பல சந்தனங்கள், குங்குமப்பூ, அந்த மாதிரி விசேஷமான வாசனை திரவியங்கள் எல்லாம் அரைச்சு தெளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கமகமமான வாசனை. விசேஷமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட்டமா உத்தமமான கீதங்கள், யாரு கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கா. ஆச்சரியமா ஒரு பக்கம் ரிக்வேதம் சொல்றா, ஒரு பக்கம் யஜுர்வேதம் சொல்றா, ஒரு பக்கம் சாமகானம் இன்ன புலக்கிறது. அதி ஆச்சரியமாக ஆகாசத்திலிருந்து புஷ்ப விருஷ்டி மலர் மழை பொழிகிறது. 33 கோடி தேவர்கள் என்ன, கிண்ணறர்கள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, கிம்புருஷர்கள் என்ன, சித்தர்கள் என்ன, சாரணர்கள் என்ன, ஸ்வேதத்வீப வாசிகள் என்ன, இப்படி யாரெல்லாம் ஆகாசத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களோ அவெல்லாம் ஆகாசத்துல இருந்தபடியே யாகத்தை சேவிச்சுட்டு இருக்கா. அவெல்லாம் புஷ்ப மாறி புஷ்ப வருஷம் புஷ்ப விருஷ்டி மலர் மழை பொழியறா எல்லோரும். அப்படியே ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்திலே எம்பெருமான் ஆச்சரியமா 1000 கோடி சூரியன்களையும் விஞ்சிய பிரகாசத்தோட கூட புண்ணிய கோட்டி விமானம்னு சொல்லக்கூடிய விமானத்தோடு கூட பிரம்மாவினுடைய யாகவேதியிலே இருந்து தோன்றுகிறான் பெருமாள். அது ஆச்சரியமாக வர்ணிக்கப்பட்ட எம்பெருமானுடையதான
திரு அவதார கட்டம். இத்தம் ஆதௌ கிருதயுகே ஜம்பூத்வீபே து தக்ஷிணே பாகே பாரதவர்ஷே து க்ஷேத்ரே சத்யவ்ரதாஸ்வயே चैत्रे मासे सिते पक्षे चतुर्दश्यां तिथौ मुने शोभने हस्तनक्षत्रे रविवारसमन्विते वपाहोमे प्रवृत्ते तु प्रातुस्सवनकालिके गादुरुत्तरवेद्यन्तः प्रादुरासीज्जनार्दनः அப்படின்னு எம்பெருமானுடையதான அவதாரத்தை புராணமானது வர்ணித்தது. எம்பெருமான் எப்படி பிரம்மாவினுடைய யாகவேதியிலிருந்து தோன்றினான் அப்படின்னு புராணம் வர்ணித்தது. இப்படி தேவதைகளாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவனானவனாய் சரணாகத சம்ரக்ஷகனாய் கிருதயுகத்தினுடைய ஆரம்பத்திலே ஜம்பூ தீபத்திலே தட்சிண பாகத்திலே பாரத வருஷத்திலே சித்திரை மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே சதுர்த்தசி திதியிலே ஞாயிற்றுக்கிழமையிலே ஹஸ்த நட்சத்திரத்திலே பிராதசவன கால ஹோமத்திலே வபாஹோம சமயத்திலே உத்தரவேதி மத்தியஸ்தனாக ஆவிர் பவித்தருளினார் வரதர் அப்படின்னு சொல்லும்படியாக எம்பெருமான் அந்த யாக குண்டத்திலிருந்து தோன்றினான். இது ஆச்சரியமா சுவாமி தேசிகனானவர் தன்னுடைய நடையிலே பாசுரமாக வர்ணிக்கிறார். சுகலேசமென்னிய சூழ்வினை தீர்க்க துணிந்து அயனார் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலையன்னவோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே. ஆச்சரியமா தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணிவிட்டார். சுகலேசம் எண்ணிய சூழ்வினை தீர்க்க துணிந்து அவதாரம் பண்ணியிருக்கார். சுகலேசம் அல்பமான சுகம். அல்பமான சுகங்களை எண்ணுவதாலே வரக்கூடியதுதான் வினைகள். அழியக்கூடிய சுகத்துக்கு அல்பமான சுகங்கள்னு பேரு. ஒரு க்ஷணம் ஆனந்தமா தெரியும், அப்புறம் நிறைஞ்சு போயிடும். அதெல்லாம் டெம்பரரி சுகங்கள். அதுதான் அழியக்கூடிய அல்ப சுகத்தை தான் சுக லேசம், லேசான சுகங்கள். அதெல்லாம் அதை நினைச்சு பல காரியங்கள் பண்ணான் பிரம்மா. காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டு கைதவம் பண்ணினான். அதுக்கெல்லாம் பலனா பெருமாள் வரல, அவனுக்கு வினை தான் வந்தது. அவனை சூழ்ந்து நிறுத்த வினையெல்லாம். அந்த வினையெல்லாம் தீர்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, எல்லாம் பெருமாள் தான் உணர்ந்து அகங்காரம் அகமகாரம் இல்லாம பெருமாளுக்கே இந்த ஆத்மா சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ணினாதான் பெருமாள் வருவான்னு தெரிஞ்சுட்டான். அப்படி தெரிஞ்சுட்டு அடக்க ஒடுக்கமா யாகம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பெருமாள் என்ன பண்ணணும்? நியாயமா தப்ப உணர்ந்து தெரிஞ்சுட்டானோ இல்லையோ, அப்ப அவனுடைய தப்ப மன்னிச்சு பெருமாள் ஏத்துக்கணும். அதுக்காக சுகலேசம் எண்ணிய சூழ்வினை தீர்க்க துணிந்து பிரம்மா இதுவரைக்கும் பண்ண வினைகளை எல்லாம் அழிச்சு அவனை ஏத்துக்கிறதுக்காக நாம சரணாகதி பண்ற சமயத்துல என்ன நடக்கிறது? நம்மளுடைய பாவங்களை எல்லாம் பெருமாள், அதாவது நமக்கு பலன் தர தொடங்கிய பாவங்களை எல்லாம் பெருமாள் அழிச்சுடுறாருன்னு சொல்றோமோ இல்லையோ. நமக்கு பலன் தராமல் இருக்கக்கூடிய பாவங்கள் மூட்டை மூட்டையா இருக்கு, அது மொத்தத்தையும் அழிச்சுடுறாரு. பலன் தர தொடங்கிய பாவம் கொஞ்சம் இருக்கு, அதை அனுபவிச்சு தீர்த்துக்கிட்டோம்னு விட்டுடுறாரு. இப்படி நம்முடைய பாவங்களை எல்லாம் பெருமாள் அழிப்பது போல இந்த யாகத்திலே பெருமாளை ஆராதிக்க வேண்டும் என்று சரணாகதி பண்ணின பிரம்மாவினுடைய பாவத்தை அழிப்பதற்காக பெருமாள் அயனார் பிரம்மான்னு சொல்லக்கூடியவர் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் ரொம்ப ஆசையா ரொம்ப காதலோடைய கூட பண்ணிட்டு இருக்கிற இந்த அஸ்வமேத யாகம். எதனாலன்னா, என்ன பண்ணியும் பெருமாள் வரல, எப்படிதான் பெருமாள் வருவார் அப்படின்னா இந்த அஸ்வமேத யாகம் பண்ணாதான் பெருமாள் வருவார்னு தெரிஞ்சு போயிடுத்து. அப்போ அந்த அஸ்வமேத யாகத்து மேல எத்தனை ஆசை இருக்கும் பிரம்மாவுக்கு. அப்படி ஆசையோடு கூட பிரம்மா பண்ணிட்டு இருக்கிற அஸ்வமேத யாகம் இருக்கிறது. அதுல உத்தரவேதின்னு சொல்லக்கூடிய வேதியினுடைய குண்டத்திலிருந்து புகழோங்கு பொன்மலை அன்னவோர் புண்ணிய கோடியுடன். புகழ் அப்படின்னா கதி, எல்லாருக்கும் கதி எம்பெருமான் தான். சரண்யன்னு சொல்றோமோ இல்லையோ, அவனுடைய திருவடிகள் ஒண்ணு, அவன் ஒட்டம்தான் எல்லாருக்கும் கதி. அப்படி எல்லாருக்கும் கதின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் பொன்மலை அன்னவோர் புண்ணிய கோட்டியுடன், புண்ணிய கோட்டின்னு சொல்லக்கூடிய விமானத்தோட கூட தோன்றுகிறான். அந்த விமானம் எப்படி இருக்கிறது? பொன்மலையை போல இருக்கிறது. ஸ்வர்ணமலை பொன்மலைன்னு எல்லாம் சொல்லக்கூடிய மேருமலை இருக்கிறது. ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட மலை. ஒரு மலையை அப்படியே பியூர் கோல்டுல பண்ணினா எப்படி தகதகான்னு மின்றதோ அப்படி கண்ணை கூசுற அளவுக்கு சூரியனை காட்டிலும் பிரகாசமாக கூட அந்த புண்ணியகோட்டை விமானமானது இருக்கிறது. பொன்மலை அன்ன ஸ்வர்ண பர்வதத்தை போன்ற ஓர் புண்ணிய கோட்டியுடன். ஓர் புண்ணிய கோட்டினா என்ன? ஒரே ஒரு விமானம் தான் வந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதா? அப்படி இல்ல. இந்த விமானத்துக்கு சமானமான விமானம் இல்லை என்று சொல்லும்படியான உத்தமமான சக்தியோட கூடின விமானம்.
தேவப்பெருமாளையே தாங்கின்னு இருக்கிற விமானம் அப்படின்னா எத்தனை உசந்தது. அப்படி தன்னிகர் இல்லாத விசேஷமான ஒரு உத்தமமான புண்ணிய கோட்டின்னு சொல்லக்கூடிய விமானத்தோடு கூட பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியது. பரஞ்சுடர் அப்படின்னா அப்படி ஜாஜ்வல்யமானமா பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய பரமாத்மா. அவனுக்கு முன்னால எல்லாம் அப்படி டல்லா ஒளி மங்கி போய் தான் தெரியறது எல்லா தத்துவங்களும். தமாஷா சொல்றாளோ இல்லையோ, என் பக்கத்துல வராதே, கொஞ்சம் தள்ளி வா, நீ ரொம்ப அழகா இருக்க, உன் பக்கத்துல இருந்தா நான் ரொம்ப அசிங்கமா தெரியறேன்னு சொல்றது உண்டோ இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளுக்கு முன்னால எல்லாமே ஒளி மங்கி போய் தான் தெரியறது. அவன் தான் எல்லார காட்டிலும் ஆச்சரியமான ஒளி வீசக்கூடிய பரஞ்சுடர். அவன் தான் எல்லோருக்கும் மேலான பரஞ்சோதி. அவன் அவனுக்கு முன்னால சூரியனை எப்படி ஆனா தெரியுமா? பகலோன் பகல் விளக்கானான். நல்ல பகல் பொழுது, நல்ல வெயில் காலம், சூரியன் அப்படி பளிச்சுன்னு அடிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஸ்ட்ரீட் லேம்ப் பேரான ஆன் பண்ணுவாளோ, சரி பண்றோம், என்னத்துக்கு பிரயோஜனம் அது? சூரியன் மறைஞ்சா விட்டு ராத்திரி இருட்டாயிடுத்து, ஒரு 7 மணிக்கு மேல ஆயிடுத்து, லோக்கமே இருண்டு போயிடுத்து, அப்ப எதுவும் கண்ணுக்கு தெரியல. அப்ப ஸ்ட்ரீட் லேம்ப் ஆன் பண்ணினா போற வரவாளுக்கு வெளிச்சம், போலாம் வரலாம். நன்னா பகல் 12 மணிக்கு வெயில் அப்படி பல்ல இழிச்சுட்டு இருக்கு, அந்த சமயத்துல ஸ்ட்ரீட் லேம்ப் போட்டா என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஆனா நான் சூரியனும். சூரியன் எதற்காக? உலகங்களுக்கெல்லாம் ஒளி வழங்குவதற்காக. 1000 கோடி சூரியனுக்கும் மேல பிரகாசத்தோடு கூட புண்ணிய கோட்டி விமானத்தோடு பெருமாள் அப்படியே ஆவிர்வவிக்கிறான். இப்ப சூரியன் பார்த்தானா, வெக்கம் வந்துடுத்தான் சூரியனுக்கு. முதல் முறையா அசிங்கப்பட்டான், அவமானப்பட்டு வெக்கி தலை குனிந்து நிற்கிறான். என்ன பெரிய சூரிய தேஜஸ், சூரிய ஒளி நம்மளுடையது. 1000 சூரியனுக்கு மேல ஒளி இருக்கக்கூடிய மாதிரி பெருமாள் வந்துட்டார். நாம பெருமாளுக்கு முன்னால எப்படி இருக்கோம் தெரியுமா? நல்ல பகல் வேலையில போட்ட ஸ்ட்ரீட் எல்லாம் பாட்டுமா மங்கி போட்டோமே அப்படின்னு அவமானப்பட்டானா சூரியன். அப்படி பகலோன் பகல் விளக்கு ஆகும்படி பரஞ்சுடர தோன்றியதே தேவ பெருமாள் அவதாரம் பண்ணினார். தேவப்பெருமாளுடையதான அவதாரம் நடந்துடுத்து. இப்போ அந்த அக்னியில இருந்து பெருமாள் வந்ததை பார்த்து பிரம்மாவானவர் சந்தோஷப்பட்டு ஸ்தோத்திரம் பண்றார். பெருமையுடை அத்திகிரி பெருமாள் வந்தார், பேராத அருள் பொழியும் பெருமாள் வந்தார், அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார், அங்கமுடன் அவையாகும் அரியோர் வந்தார், திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார், திருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார், மறுவலர்க்கு மயக்குறைக்கும் மாயோர் வந்தார், வானேர வழி தந்தார் வந்தார் தாமே. அத்திகிரி அருளாலப் பெருமாள் வந்தார், ஆணை பரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருதவரம் தரும் தெய்வப் பெருமாள் வந்தார், முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. தேவப்பெருமாள் வந்துட்டார். அத்திகிரின்னு சொல்லக்கூடிய மலை மீது நின்று அருள் பொழியக்கூடிய கருணை மேகமான அருளாள பெருமாள் வந்துட்டார். மனசுல நினைச்சாலே வரம் தரக்கூடிய தெய்வ பெருமாள் வந்துட்டார். வரங்களிலே உசந்ததுன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை மழை போல பொழியக்கூடிய மேகமான பெருமாள் வந்துட்டார். கஜேந்திரன் ஆதிமூலமே அப்படின்னு ஓலமிட்ட போது நான் தான் ஆதிமூலம் என்று நிரூபிப்பது போல ஸ்பாட்டுக்கு வந்து அனுகிரகம் பண்ண பெருமாள் வந்துட்டார். என்னுடைய அஸ்வமேத யாகத்திற்கு மகிழ்ந்து அந்த உத்தரவேதிக்குள்ளே இருந்து ஆவிர்பவித்த பெருமாள் வந்துட்டார். தேவர்கள் என்ன, நித்தியசூரிகள் என்ன, இவாள்லாம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல போய் தங்களுடைய தலையை முட்டி சேவிக்கும்படியான ஏற்றம் பெற்ற பெருமாள் வந்துட்டார். அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய பெருமைகள் முழுக்கையும் பிரம்மாவானவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரான் புராணத்துல. அது ஆச்சரியமா இந்த ஸ்தோத்திரங்களை காட்டிலும், அதாவது புராண இதிகாசங்கள்ல வர ஸ்தோத்திரங்களை காட்டிலும் பெருமை படைத்ததுன்னு சொல்லும்படியானது ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள். சுவாமி தேசிகனே சாதிக்கிறார், மாசில் மனந்தெளி முனிவர் வகுத்தவெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வா. ரிஷியினுடைய வாக்கியம் எல்லாம் கூட ஆழ்வாருடைய வாக்கியத்துக்கு சமானமாக ஆகாது. ஏன்னா ரிஷிகள் காமியமானவற்றையும் வெளியிடுபவர்கள், ஆனால் ஆழ்வார்கள் உத்தமமான பெருமாளை மட்டுமே அனுபவித்து வெளியிட்டவர்கள். ஆகையினால ரிஷி பண்ண ஸ்லோகத்தை காட்டிலும் ஸ்தலபுராண ஸ்லோகத்தை காட்டிலும் பிரம்மா எம்பெருமானை வர்ணித்த விதம் அப்படியே ஆழ்வாராகவே மாறி நிற்கக்கூடிய பிரம்மாவை பாருங்கள்னு சொல்லும்படியா, காமங்கள் பல கொண்ட வேதம் கொண்டு கைதவமே பண்ணிட்டு இருந்த பிரம்மா இப்ப எப்படி மாறிவிட்டார்? ஆழ்வார்களை போல எம்பெருமானே சாஸ்வதம் அப்படின்னு எந்த தேவர்களை குறித்து யாகம் பண்ணி அல்ப சுகங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டிருந்தாரோ
அந்த தேவர்களே தங்களுடைய திருவடிகளை கொண்டு தங்களுடைய தலையை கொண்டு இவனுடைய திருவடியிலே முட்டி சேவிக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் உத்தேசியனாக இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு பெருமாளுடையதான பரத்துவத்தை வெளியிடக்கூடிய ஆழ்வார போல ஆச்சாரியனை போல ஆயிட்டார் பிரம்மா. இப்போ சரணாகத்தனா போயிட்டார் பிரம்மா. சரி போயிட்டாரே, அப்படியே பெருமாள் மோட்சம் கேட்டு மோட்சம் போயிருக்க வேண்டியதுதானே, திரும்பதி சத்தியலோகம் போனார். அவளுடைய காரியத்தை பண்ண வேண்டாமா, கர்மா ஒழுங்கா நடக்க வேண்டாமா? ஏதத் தேகாவசானேமாம் தொத்பாதம் பாப்பே ஸ்வயம்னு நம்முடைய கர்மா முடிஞ்சுதானே நமக்கு மோட்சம். இந்த சரீர முடிவிலே தானே மோட்சம். பிரம்மாவுக்கு 50 வருஷம் முடிஞ்சு 51வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 50 வருஷம் போக வேண்டாமா? பிரம்மா அவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டாமா? அவன் இந்த லோகத்துக்கு பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு தானே பெருமாளை போய் அடையணும். அதனால எல்லாம் முடிஞ்சாவிட்டு திரும்ப பெருமாளை சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போய்க்கலாம். பிரம்மா தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு சத்தியலோகத்துக்கு போயிட்டான். இப்படி ஆச்சரியமா எம்பெருமான் எழுந்தருளின விதத்தை சுவாமி தேசிகன் இந்த 3 பாசுரங்களாலே தெரிவித்தார். ஒரு பாசுரத்தாலே பெருமாள் ஆவிர்பாவம் பண்ணின விதம், இன்னும் 2 பாசுரங்களிலானே பெருமாளை வர்ணித்தார். முதல் கட்டமா வர்ணித்தார். முதல் கட்டமா வர்ணிக்கிறதுனா என்ன? இதுக்கு மேலே நிறைய வர்ணிக்க போறாருன்னு அர்த்தம். இது முதல் படி. நம்ம மாத்துக்கு ஒரு பெரிய சுவாமி வரார். அவருடைய பெருமை என்னன்னு தெரியாத குழந்தைகள்லாம் இருக்கு நம்ம மாத்துல. அந்த சுவாமியினுடைய பக்தி என்ன, ஆச்சார அனுஷ்டானம் என்ன, ஞானம் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் பெரிய சுவாமின்னு நம்ம அவரை கொண்டாடுறோம், சேவிக்கிறோம். அவரை பார்த்தாலே உழுந்துடுறோம் காலில். பெரிய சுவாமி. ஸ்கூல் காலேஜ் வேலைன்னு போயிட்டு இருக்கிற ஆத்து பசங்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் தெரியாது இல்லையோ. ஆத்துக்கு ஒரு நாள் சுவாமி வரார். வரச்ச என்ன சொல்றோம், டே கண்ணா சுவாமி வரார் பார். இந்த சுவாமி மாதிரி பக்தி உள்ளவா யாரும் கிடையாது. இந்த சுவாமி மாதிரி பெருமாளை பார்த்தா உருகிறவா யாரும் கிடையாது. இந்த சுவாமி மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் பண்றவா யாரும் கிடையாது. இந்த சுவாமி மாதிரி நிறைய பாகவத கைங்கரியம் பண்றவா யாரும் கிடையாது அப்படின்னு அந்த சுவாமி வந்திருக்காரு பரவா, வடக்கண்ணா வந்து சேவிச்சுக்கோ. ஏ பொண்ணு சுவாமி வந்திருக்காரு பார். இந்த சுவாமி பெரிய ஞானி, இவருக்கு தெரியாத விஷயங்களே இல்ல. இவர் பாசுரம் சேவிச்சாரானா அப்படி இருக்கும், இவர் வேதம் சொல்லினாரானா அப்படி இருக்கும் அப்படின்னு அவரோட சொல்லி வந்தார் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றோம் பார்த்தாங்களா. அந்த மாதிரி அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் பெருமாளை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய விதத்திலே வரவேற்கிறார் பிரம்மா. வரவேற்கிறாரா வர்ணிக்கிறாரான்னு குழம்பும்படியா வர்ணிச்சு வரவேற்கிறார் பிரம்மா. ஏன் சுவாமி, பிரம்மாவுக்கு மட்டும்தான் பெருமாளை பத்தி தெரியுமா, வேற யாருக்கும் தெரியாதா அப்படின்னா 2 விஷயம். ஒன்னும், இது நாள் வரைக்கும் பெருமாளை முழுசா புரிஞ்சுக்காத பிரம்மா இப்ப முழுசா புரிஞ்சுட்டார். காரணம் அகங்காரம் போயிடுத்து. அதனால அகங்காரம் போய் முழுசா புரிஞ்சுட்டாரோ இல்லையோ, அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம வெளியிடுறார் பிரம்மா. இன்னொன்னு, பிரம்மா யாகம் பண்ணி பிரம்மா கூட்டு தானே பெருமாள் வந்திருக்காரு. நம்ம ஆத்துக்கு வந்தவாள நாம தானே வரவேற்கணும். இப்ப சுவாமி கூடவே ஒருத்தர் வரார். அவர் வந்து எங்க சுவாமி இப்படி எங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரானா என்ன, சுவாமி தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறதுக்கு கூடவே ஆள் செட்டப் பண்ணி வந்திருக்காருன்னு ஆயிடும். நம்ம ஆத்துக்கு வந்தவாள நாம தானே ஸ்தோத்திரம் பண்ணணும், நாம தானே அவளை அப்படி வந்து மனசை டச் பண்ணணும். அதனால பிரம்மாவினுடைய யாகவேதிக்கு பெருமாள் வந்தபடினாலே பெருமாளை பிரம்மாவே வரவேற்கும்படியாக அமைந்திருக்கிறது. முதல்ல வரவேற்கிறார். வந்தார் 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 அப்படின்னு எத்தனை முயற்சி பண்ணியிருப்பேன் வரலையே பெருமாள். ஆனா சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு வந்து ஒரு அஸ்வமேதியாக வந்துட்டானே, உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் அப்படின்னு ஆழ்வார் மோட்சத்துக்கு போயிட்டேன், உன் திருவடி கிடைச்சுடுத்து, உன்னுடைய நிரந்தர கைங்கரியம் கிடைச்சுடுத்து அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல திருப்பேர் நகர் பாசுரத்துல தான் மோட்சம் போனதை நமக்கெல்லாம் வெளியிட்டது போல எத்தனையோ முயற்சி பண்ணியும் வராத பெருமாள் வந்துட்டார் அப்படின்னு பெருமாள் வந்ததை பாஸ்ட் டென்ஸ்ல வெளியிடுறார் பிரம்மா. வந்தார் 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 வந்தார்னு சொல்லிட்டு போறார். இப்படி ஆச்சரியமாக எம்பெருமான் எழுந்தருளின விதத்தை பிரம்மா அனுபவித்தான். இன்னும் பெருமாளை நிறைய அனுபவிக்க போறான் பிரம்மா. அதையெல்லாம் வரக்கூடிய பாசுரங்கள்ல பார்க்கலாம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.